திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் உண்ணாமலை அம்மை உடனுரை அருள்மிகு அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஆடலரசையா திருவடிகள் போற்றி போற்றி. அருட்குருநாதர் ஒளியரசையா திருவடிகள் போற்றி போற்றி. நம் ஞானாசிரிய பெருமகனார் சித்தாந்த சைவ சுடர்மணி சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி, குவளையும் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, நாளும் கூடும் பொருந்திய இன்றைய முன்னாளிலே நாம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய திருவிளையாடற் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்க முற்படுகின்றோம். நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகை பல ஆண்டு காலமாக திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய சைவ சித்தாந்த பேராசிரியராக இருந்தமைக்காக, தொடர்ந்து பணி செய்து வந்தமைக்காக நம்முடைய ஐயா அவர்களுக்கு சித்தாந்த சைவ சுடர்மணி என்கின்ற பட்டத்தை நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய திருக்கரங்களால் 1/2/2025 அன்று வழங்கப்பட்டது. அந்த விழாவை கண்ணால் காணுகின்ற பேரு, நேரில் காணுகின்ற பேரு அடியவங்களுக்கெல்லாம் கிடைத்தது. நம்முடைய செல்வராஜாவும் வந்திருந்தாங்க. ஒரு சிறப்பான ஒரு அருமையான நிகழ்வு. அதிலே கலந்து கொண்டு அந்த பெருமகிழ்ச்சியோடு நாம் இன்றைக்கு வகுப்பை சிந்திக்க முற்படுகின்றோம். திருவிளையாடற் புராணத்திலே நம்முடைய ஞானாசிரிய பெருந்தகை சென்ற வகுப்பிலே விறகு விற்ற படலத்தினுடைய 17வது பாடல் வரை சிந்தித்திருக்கின்றார்கள். இப்போது 18வது பாடலிலிருந்து நாம் சிந்திப்பதற்கு உத்தரவாக இருக்கின்றது. வரவு நேர்ந்து அழைப்பவர் என ஆம்பல் வாய் மலர, இரவு கான்று வெண்மதி நகைத்து எழ உயிர் துணைவர் பிரிவு நோக்கினார் என கண்ணீர் பில்கு தாமரையின் நிறைகள் கும்பிட கதிரவன் கொடகடல் நீந்த. இங்கு ஒரு காட்சியை காட்டுறார். என்ன காட்சி அப்படின்னா, இரவு வருது, இரவு வேளை வருகின்றது. அந்த இரவு வருகின்ற காட்சியை எப்படி காட்டுறார் அப்படின்னா, ஒரு தலைவன் தலைவியை முன்னிறுத்தி காட்டுகின்றார். தலைவனும் தலைவியும் மகிழ்ச்சியாக ஒன்றாக இருக்கக்கூடிய காலத்தையும், அவர்கள் பிரிவிலே இருக்கக்கூடிய காலத்தையும் நமக்கு நம்முடைய இலக்கியங்கள் பல்வேறு சான்றுகளோடு, உதாரணங்களோடு, எடுத்துக்காட்டுகளோடு நமக்கு கூறுவார்கள். அதில் இந்த பாடலில் அந்த இரவு காட்சி அப்படின்னு வரும்போது சில இயற்கையில் சில மாற்றங்கள் நமக்கு இருக்கும். உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, சாதாரணமாக சொல்லணும்னா, பகல்னா சூரியன் இருக்கும்பா, இரவுனா சந்திரன் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பாக நம்ம சொல்கிறது. அந்த காட்சியை இங்கே காட்டுறார். அதே போல் சூரிய ஒளியில் மலரக்கூடிய மலர்கள், பகல் நேரத்தில் மலரக்கூடிய மலர்கள் அப்படின்னு இருக்குது. இரவு நேரத்தில் மலரக்கூடிய மலர்கள் அப்படின்னு மலர்கள்ல இருந்து எல்லாவற்றிலுமே இந்த பகலில் இருக்கக்கூடியது, இரவிலே இருக்கக்கூடியதுன்னு 2 வகையாகவே எல்லா விதமான பழக்க வழக்கங்கள், இயற்கை
எல்லாவற்றையுமே அப்படி பிரிப்பார்கள். அப்படி ஒரு பகுப்பாய்விலே என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், ஒரு தாமரை என்பது பகல் நேரத்திலே மலரக்கூடிய மலர். அந்த தாமரையை தலைவியாகவும் அந்த பகலுக்குரிய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனை தலைவனாகவும் கொண்டு அதை உருவகப்படுத்துவார்கள். அப்படி இந்த அடுத்து இரவிலே வருகின்ற போது அல்லி இரவு நேரத்திலே மலரும். தாமரை பகலிலே மலர்ந்து இரவிலே குவிந்துவிடும். அல்லி பகலிலே குவிந்து இரவிலே மலர்ந்திருக்கும். அதனால் அது சந்திரனுடைய வரவு வந்தவுடனேயே தன்னுடைய தலைவன் வந்து விட்டான் என்று மலர்ந்து இருக்கும் என்று நம்முடைய இலக்கியத்திலே காட்டுவார்கள். அப்படி இங்கே காட்டுறார், வரவு நேர்ந்து அழைப்பவர் என ஆம்பல் வாய் மலர. ஆம்பல் என்பது அல்லிமலர். இரவு கான்று வெண்மதி நகைத்து எழ. அப்படி இரவு மதி தோன்றிய உடனேயே இங்கே அந்த அல்லி மலர் மலர்கிறது. உயிர் துணைவர் பிரிவி நோக்கினார் என கண்ணீர் பில்கு தாமரையின் நிறைகள் கும்பிட. அங்கே தாமரை மலர் கூட்டங்கள், ஏன்னா ஒரு நீர்நிலையில் தாமரையும் இருக்கும் அல்லியும் இருக்கும். அப்போ அவை கும்பியும் மலர்ந்தும் இருக்கக்கூடிய காட்சியை காட்டுறார். இது என்னன்னா இரவு பொழுது அப்படிங்கிறது குறிப்பதற்காக நமக்கு சொல்றாங்க. பிரிவு நோக்கினார் என கண்ணீர் பில்கு தாமரை. தன்னுடைய தலைவன் பிரிந்து விட்டான், சூரியன் மறைந்து விட்டான். சூரியன் எதிர் திசையில் மறைவார், மேற்கு திசையில். குடதிசை என்பது மேற்கு திசை. நமக்கெல்லாம் வடதிசை தென் திசை நமக்கு எளிதாக புரியும். அதே போல் நமக்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு சொன்னாதான் தெரியும். ஆனால் அப்போ இலக்கியங்களில் கிழக்கை குணதிசைன்னு சொல்லுவாங்க. கிழக்குக்கு குணதிசை அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு திசையை குறிக்கும். குடதிசை அப்படின்னு சொல்கிறது மேற்கு திசையை குறிக்கும். அப்படியே அந்த குணதிசை என்பது கிழக்கு. குடகடல் நீந்த. அப்படி தாமரை எல்லாம் குவிந்து கதிரவன் குடகடல் நீந்த. கதிரவன் மேற்கு கடல்லே அப்படியே நீந்தி கழிக்கின்றான் என்று அந்த இரவு பொழுதை நம்முடைய பரஞ்சோதி முனிவர் இங்கே நமக்கு காட்டுகின்றார். பறவை வாய் அடைத்து அருகு அணை பார்ப்பொடும் படையை சிறகால் அணைத்து இரும்பொழில் குடம்பையுட்செறிய நரவ வைப்படை உண்ட தேன் நக்கி உண்டு ஓடை பொறைகுள் தாமரை பள்ளியுள் புகுந்து கண்படுக்க. இப்போ இரவு நேரம்னா நம்ம இயல்பாக என்ன செய்வோம், பெரும்பாலும் மற்ற உயிரினங்கள்லாம் இரவு நேரம் ஆன உடனே அது சூரியனுடைய மறைவுக்கு பின்னாலே ஓய்வுக்கு போயிடும். அதுதான் இயற்கை முறை. ஆனால் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், செயற்கையாக எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு இயற்கைக்கு மாற என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும். அப்போ அந்த காலத்தில் இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழ்ந்ததுனால அவங்களுக்கு இயற்கையினுடைய மொழி புரியும். நமக்கு இன்னைக்கு இயற்கையினுடைய மொழி புரியுமா அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு இயற்கையினுடைய மொழி புரியாது. அப்போ அந்த இயற்கையினுடைய மொழியை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தனியாக அறிவியல் உபகரணங்கள் தேவைப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க ஒரு காலத்தில் சூரியனுடைய நகர்வை பார்த்து மணி இப்போ ஒரு 11 இருக்கும், 2 மணி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளை யாரையாவது பார்த்து அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அப்போ நமக்கு என்ன வேணும், கடிகாரம்னு ஒரு அறிவியல் உபகரணம் தேவைப்படுது. அதே போல் அப்போ போனோடனே தெற்க திரும்புங்க வடக்க திரும்புங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளால் தெற்க திரும்புங்க வடக்கு திரும்புங்கன்னா நம்மளால் திரும்ப முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் லெஃப்ட்டு ரைட்டு, வலது இடதுன்னு சொன்னாலே வலதுன்னா எந்த பக்கம், இடதுன்னா எந்த பக்கம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நமக்கு இயற்கையோடைய உணர்வும் மொழி உணர்வும் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. எது நமக்கு எளிமையாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கணும். இப்போ தொண்டுலேருந்து எல்லா இடத்துலையும் நமக்கு எது எளிமையாக இருக்கோ அதைத்தான் பின்பற்ற தலைப்படுமே ஒழிய உண்மை எது நெறி எது அப்படின்னு தெரிந்து நம்ம பயணப்பட மாட்டோம். எனக்கு இது வசதியாக இருக்குங்க, அதனால் அதை வச்சுக்கிற அதுவே சிறந்ததுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். எனக்கு இது வசதியாக இருக்குது அப்படி இல்லை. அதை முறைப்படி தெரிந்து கொள்ளணும். இப்போ ஒவ்வொரு அறிவியல் உபகரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மணி சொல்கிறதுக்கு நமக்கு இன்றைக்கி தேவைப்படுது, திசை காட்டுறதுக்கு நமக்கு காம்பஸ் தேவைப்படுது. அடுத்து ஒரு எளிய கணக்கு போடணும்னா நமக்கு கால்குலேட்டர் தேவைப்படுது.
இப்போ இது எல்லாத்தையும் செல்ஃபோன் ஒன்று வந்துச்சு, எல்லாமே ஒன்று. அன்றைக்கி கேமரா தனியாக எடுத்துகிட்டு போகணும், கால்குலேட்டர் தனியாக எடுத்துகிட்டு போகணும், வாட்ச் தனியாக இருக்கணும். இன்றைக்கி அது எல்லாத்தையுமே இந்த கையடக்க கருவின்னு சொல்லக்கூடிய செல்ஃபோன் வந்துச்சு. இப்போ எல்லாம் டெம்பரேச்சர் அதிலே வரும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய தட்பவெப்பநிலைன்னு சொல்லக்கூடிய அந்த டெம்பரேச்சரையும் நம்ம அதிலேயே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் போனால் இப்போல்லாம் எங்கடா மக்கள் வாட்ச் கட்டவே மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்ச், உங்களுடைய இதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ நேரம் துடிக்குது, நீங்கள் எவ்வளோ நேரம் நடந்து போயிருக்கீங்க, இப்படிலாம் நமக்கு கணக்கீடுகளுக்காக உள்ளிட்டு நம்மளுடைய உடம்புல இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சிப்பு கொடுத்து யார் எங்கே போகிறாங்கன்னு கவர்மெண்ட் வாட்ச் பண்ணுற அளவுக்கு வந்து. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அறிவியல் உபகரணங்களோடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு இயற்கை பேசுகின்ற மொழியை கூட நமக்கு அறிவியல் உபகரணத்தினுடைய துணை மூலமாக தான் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நம்மளுடைய அறிவு இருக்குது. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த இயற்கையை பார்த்த உடனே இது என்ன காலம், இன்னைக்கு தான் எல்லாத்தையும் உலகமயமாக்கல்னு சொல்லி எது வேணுனாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம கும்பகோணம் பக்கம்லாம் போனால் நமக்கெல்லாம் இங்கே ஏப்ரல் மேலே தான் நமக்கு மாம்பழம் கிடைக்கும். அதிகபட்சமாக கொஞ்சம் முன்னால்னா மார்ச் மாதம் கிடைக்கும். அங்கே டிசம்பர் மாதமே மாங்காய் வச்சுருக்காங்க. அப்போ அதை எப்படி நம்ம கணக்கில் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கை மாற்றம், அங்கே இருக்கக்கூடிய தட்பநிலை, அதை தனியாக அதற்காக மாங்காய் அங்கே இருக்கிறவங்க ரெகுலராகவே சாப்பிட்றவங்க அவங்க சமையலில் சேர்த்துக்குவாங்க குழம்புல. அதனால் அங்கே எப்போவுமே மாங்காய் இருந்து கொண்டே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பழக்கத்துக்கு அங்கே அந்த மாதிரி செய்கிறாங்க. இப்படி இந்த இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கின்ற நிலையிலிருந்து நம்ம இன்னைக்கு விலகி வந்துட்டோம். ஆனால் இன்னும் சில உயிரினங்கள் அந்த இயற்கையோடு ஒன்றிய வாழ்க்கையை தான் வாழுகின்றன. நீங்கள் வானத்தில் ஒரு 5:45 பார்த்தீங்கன்னா எல்லா பறவைகளும் பறந்து அது அதனுடைய கூடுகளுக்கு சென்று கொண்டிருக்கும். அந்த காட்சியை காட்டுறார். பறவை வாயடைத்து அருகனை பார்ப்படும் பெடையை சிறகரால் அணைத்து. என்ன செய்யுமா இங்கே காட்டுறார் நமக்கு பரஞ்சோதி முனிவர். பறவைகள்லாம் என்ன செய்தா, இரவு நேரத்தில் வாயை திறக்காதான். பறவை வாய் அடைத்து. நம்ம வாயை எதுக்கு பயன்படுத்துறோம் பாருங்க. எடுத்தோட நம்ம சாப்பிடதான் இயல்பு. நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம், அடுத்து பேசுவதற்கு பயன்படுத்துகிறோம். அப்போ பறவை வாயடைத்து அப்படின்னு சொன்னால் இந்த பறவை இனங்கள் சிலவற்றெல்லாம் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த விலங்குகள்லாம் என்ன செய்யும்னா இரவு நேரத்தில் உணவு சாப்பிடாது. இரவு நேரத்தில் உணவு சாப்பிடாது. அதே போல் இரவு நேரத்தில் தனக்கு ஆபத்து அல்லாத காலத்தில் அது குரல் எழுப்பாது. அப்போ இரவு நேரத்தில் வாயை திறக்கக்கூடாது. அது உணவுக்காக இருந்தாலும் சரி, பேசுவதற்காக இருந்தாலும் சரி. அப்படி இயற்கை அந்த பறவை இருக்கு. பறவை வாய் அடைத்து அருகனை பார்ப்படும் பெடையை சிறகரால் அணைத்து. தன்னுடைய குழந்தைகள் அந்த இதுகளையும் தன்னுடைய அன்பு பெடை என்று சொல்லக்கூடிய அந்த பெண் பறவையையும் தன்னுடைய சிறகால் அணைத்து இரும்பொழில் குடம்பையுச்செறிய. இரும்பொழில் குடம்பை அப்படின்னா பொழில்கள் இருந்திருக்கக்கூடிய அந்த மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சோலையில் தன்னுடைய கூட்டுக்குள்ள அடைந்திருக்கிறது. அடுத்து வண்டினுடைய இனத்தை காட்டார். செறிய நரவ வைப்பெடை உண்ட தேன் நக்கி. பெண் வண்டு போய் மலரிலே சேகரித்து கொண்டு வந்த வண்டை தன்னுடைய வாயிலே இருந்து கொடுக்க அதை வண்டு ஆண் வண்டு ஓடை பொறைகுள் தாமரை பள்ளியுள் புகுந்து கண்படுக்க. அங்கே அந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய தாமரை மலரே ஒரு படுக்கையாக இருக்க அதிலே வண்டுகள் இரண்டும் ஆண் வண்டும் பெண் வண்டும் இருந்து துயில் கொள்ளக்கூடிய காட்சியை இங்கே காட்டுகின்றார். அடுத்து 20வது பாடல். புல்லின் நீள்நிலை குரங்கு இனம் பொதும்பருப்புக்கு உறங்க. முல்லை ஆய் மகார் உய்த்தர கன்று உன்றி முந்தி கொள்ளை ஆண்நிறை மனைதொரும் குறுகிட. சிறுபுண் கல்வி மாணவ சிறார்வையில் கணக்கு ஒளி அடங்க. புல்லின் நீள்நிலை குரங்கினம். அங்கே குரங்குகள்,
குரங்குகள் என்ன செய்யுது, அப்படியே போய் அந்த கொதும்பர் என்று சொல்லக்கூடிய அந்த சோலைகளில் புகுந்து தூங்குது. நமக்கெல்லாம் தெரியும், இந்த குரங்குகள் வந்து பகல் நேரத்தில் எவ்வளவு சேட்டை செய்யும். போய் ஒரு கிளையில் படுத்துக்கிறோங்க. ஏன்னா அதுக்கு பயனில்லாதவற்றை செய்கிறதுனால அதனால் ஒரு பயனுள்ள ஒரு வீட்டையோ அதையோ தேடிக்கொள்ள முடியாது. அது எப்போவோ அந்த மரக்கிளைகளில் குகைகளில் அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். நம்ம பார்க்குறோம். இந்த சிறு வயதில் நம்மள ஒரு கதையை கேட்டிருப்போம் இல்லையா? ஒரு தூக்கணாங்குருவி ஒரு மழை காலத்தில் போய் கூட்டில் புகுந்து கொள்ள இந்த மழையினால் ஒரு குரங்கு வருத்தப்பட்டு அப்படியே குளிரில் நடுங்கி கொண்டிருக்கும்போது அது என்ன செய்யுது, நீ என்னை போல் ஒரு வீட்டை கட்டிக்கலாமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த குரங்கு என்ன செய்யுது, உனக்கு வீடு இருக்குங்கிற பெருமையில் பேசுறியா என்று சொல்லி அந்த வீட்டை பீத்து எறிந்துடும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நல்லறிவு இல்லாதவர்களுக்கு நல்ல அறிவுரையை போய் சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அது நம்மையே தாக்க ஆரம்பிச்சு. அதனால தான் அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு பாடம் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் பழைய நம்முடைய கல்வியில் உடனே வாங்க நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாணவருடைய தகுதியை என்ன செய்வாங்க, பரிசோதனைக்கு உட்படுத்துவாங்க. நமக்கு தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயரை தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? அவர்களுடைய ஆசிரியர் யார், அவருடைய குரு யாருங்க? பாதி சரி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான்கிட்ட இவர் போய் பாடம் கேட்க போகிறார். ஐயா, உங்களிடத்துல நான் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களிடத்துல போய் கேட்கிறார். சரிப்பா, நாளைக்கா பார்க்கலாம். ஏன்னா அன்றைக்கு மாணவர்கள் ஆசிரியர்களை தேடிக்கொண்டிருந்த காலம். இன்னைக்கு ஆசிரியர்கள் நல்ல மாணவர்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலமாக போயிடுச்சு. என்ன செய்கிறார், நாளைவா பார்க்கலாம், திரும்ப போறார். அடுத்து மறுபடியும் நாளைவா பார்க்கலாம், இப்படியே பல முறை போறார். ஒவ்வொரு முறையும் பார்க்கணும்னு சொல்றார், அப்புறம் பார்க்கலாம், போயிட்டு வா. ஏன்னா ஒரு மொழியை முழுமையாக அதுவும் நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை எல்லாம் முழுமையாக கற்று உணர்ந்தா பல காலம் ஆகும். இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பெரிய புராணம் தொடங்கி எவ்வளோ காலம் ஆச்சுங்க நம்ம நிறைவு பண்ணுறதுக்கு. இப்போ திருவிளையாடல் புராணத்தில் இது எத்தனாவது படலம் வந்துருக்கிறோம்? 40 படலங்களை கடந்து 41வது படலத்துக்கு நம்ம வந்துருக்கிறோம். இன்னும் நமக்கு 23 படங்கள் இருக்குது. இதுக்கு இன்னும் எவ்வளவு காலம்? இப்போ நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அப்படி அந்த மொழியினுடைய இலக்கணம் இலக்கியங்களை எல்லாம் நம்முடைய தமிழ் மொழியினுடைய இலக்கண இலக்கியங்களை கற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் ஆகும். அதனால் அதுவரை இருக்கக்கூடிய பொறுமை அந்த மாணவருக்கு இருக்கா அப்படின்னு ஆசிரியர்கள் சோதிப்பாங்க. அவர் மீண்டும் மீண்டும் வரார். வந்த உடனே கேட்கிறார், சரிப்பா, நாளையிலிருந்து பாடத்தை ஆரம்பிப்போம். உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறார். அவரோட பேர் என்னங்க? இல்லை, அவருடைய உண்மையான பெயர் சாமிநாதன் இல்லை. அவருடைய இயற்பெயர் வெங்கடராமன். ஊவே சாமிநாத ஐயருடைய இயற்பெயர் வெங்கடராமன். இவர் போய் உன்னுடைய பெயர் என்னன்னு மீனாட்சி சுந்தரம் கேட்கிறார். கேட்ட உடனே வெங்கடராமன் அப்படின்னு சொல்றார். அப்போ சைவம் வைணவம் ரொம்ப முதலாக இருந்த காலம். வைணவ பேரை சொல்ல மாட்டா, அதெல்லாம் விளக்கமெல்லாம் சொல்லலை. உடனே மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இன்னையிலிருந்து சாமிநாதன் என்ன சொன்னார்? இன்னையிலிருந்து சாமிநாதன். அவ்வளோதாங்க. இந்த வெங்கடராமன்கிற பேரே சுத்தமாக வளர்ந்துருச்சு.
இறுதி மூச்சு வரைக்கும் குருநாதர் சொன்ன அதே பெயர் தான் சாமிநாத். அவருடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் சொன்ன சாமிநாதன் அப்படிங்கிற பேரை தான் கடைசி வரைக்கும் பயன்படுத்தினார். சில பேர் என்ன செய்வாங்க, ஒருத்தர் முன்னால் மட்டும் ஐயா அவங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லை அப்படின்னு அவர் முன்னால் சொல்லுவாங்க, பின்னால் போய் வேறு மாதிரி பேசுவாங்க. அப்படி இல்லை. அப்படி அவர் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பார், அவருடைய குருநாதர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் இறைவனுடைய திருவடி உடனே என்ன பண்ணியிருப்பார், இவருடைய பேரை பழையபடி வெங்கடராமன் மாற்றிருப்பார். ஆனால் அப்படி அவர் செய்யலை. கடைசி வரைக்கும் அதே பெயரோடையே இருந்துட்டார். பலருக்கும் என் தமிழ் இலக்கியம் கற்கின்றவர்களுக்கு கூட அந்த இது ரொம்ப அரிதான செய்தி. ஏன்னா நிறைய பேர் படிப்போம், நமக்கு எல்லாத்துக்குமே இயல்பு தானே, மனிதனுடைய இயல்பு மறதி தான், அப்படி மறந்துடுவோம். ஆனால் குரு பக்தியில் அவர் எவ்வளவு சிறந்தவராக இருந்தால் கடைசி வரைக்கும் அவர் அந்த பெயரை உறுதியாக பற்றி கொண்டிருப்பார். இன்னும் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம், என்ன செய்வார், நம்முடைய உவே சாமிநாதையர் அப்பெல்லாம் நம்ம இன்னைக்கே நூல் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம், அன்னைக்கு அது மாதிரி தான். நூல் வாங்குறதுங்கிறது வந்து புத்தகங்களை வாங்குறது அவ்வளவு எளிதில்லை. என்ன செய்வாங்க, பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அவங்க வீட்டில் தனியாக இதற்குன்னு வரக்கூடிய அன்பர்களுக்கு படிச்சுட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நூல் நிலையம் மாதிரி சின்னதாக வச்சு அந்தந்த துறை சார்ந்து, இப்போ என்ன நம்மகிட்ட கொண்டு வந்து எதையாவது ஒன்று கொடுத்தா நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா, சைவம் சார்ந்த நூல்களை நம்ம படிக்கணும்னு நினைப்போம். அப்போ அப்படி அவரிடத்துல வந்து என்ன பண்ணுவாங்களா, ஐயா அந்த நூலை கொடுங்க, நான் இந்த குறித்த தேதியில் அப்போல்லாம் தனியாக பெரிய அளவில் நூலகங்கள்லாம் வளராத காலத்தில் என்ன பண்ணுவாங்க, நம்முடைய சாமிநாத ஐயர்கிட்ட ஒருத்தர் போய் வாங்கிட்டு வர்றார். ஒரு நூலை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 வார காலம் அல்லது ஒரு 3 வார காலம் அவர் நேரம் கேட்டு ஐயா அப்படின்னு படிச்சுட்டு நான் திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே சரின்ட்டு இவரும் கொடுக்குறார். கொடுத்துட்டு ஒரு 2 மாதம் இவர் திரும்ப போகவே இல்லை. போன உடனே நம்முடைய ஊவேசா என்ன செய்கிறார், அங்கே ஊஞ்சலில் அப்படியே கொஞ்சம் சாய்ந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஐயா வரலாமா அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லி எழுந்து உட்காந்து பேசுகிறாரு. அந்த உடனே ஐயா மன்னிக்கணும், புறத்துருளுங்க, எனக்கு வந்து பனிச்சூழல் காரணமாக என்னால் இந்த நூலை படிக்க முடியல, 2 மாதம் ஆகி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வாரத்தில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 2 மாதம் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த அன்பர் கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டா, உடனே கோபம் வந்துருச்சு. இயல்பாகவே வந்து எப்போவுமே ஒரே சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கு தவறுகள் நிகழும்போது கோபம் ஏற்படுவது இயற்கை. அப்படி அவங்க வந்து கோபம் வந்து ஏற்பட்ட உடனே என்ன செய்கிறார், என்னப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கியே, என்னப்பா இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கியே, வாங்கிட்டு போய் 2 மாதம் நீயே வச்சுக்கிட்டா அந்த நூலை அடுத்தவங்க படிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் சொல்கிறாரு மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு. டக்குன்னு ஊஞ்சல்லேருந்து இறங்கி சிவசிவா எங்கள் குருநாதர் பேரை வச்சுருக்கீங்க, நான் தெரியாமல் உங்களை வந்து திட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், அந்த நூலில் அப்போவே எடுத்து அவரோட கையெழுத்தை போட்டு இந்த நூலை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த மீனாட்சி சுந்தரம்ங்கிற அன்பருக்கே கொடுத்துட்றாரு. இது போன்ற ஒரு நிகழ்வு அப்போ அவங்கெல்லாம் எவ்வளவு குரு பக்தியோடு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் உள்வாங்கிக்கணும். அதனால தான் அந்த தேர்வுகளை எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வாங்க, நீ இப்போ தொடர்ந்து வருகிறார்களா இல்லையா அப்படின்னு பரிசோதனை பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்ம சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், அது போன்ற ஞான நூல்கள்லாம் படிக்கும்போது இங்கே படலமாக இருக்கிறதுனால ஒரு படலம் வந்து கேட்டுட்டு அப்புறமேட்டு திரும்ப எப்போவாது வாய்ப்பு இருந்தால் இன்னொரு படலத்தை வந்து கேட்டுக்கலான்னா நூல் முழுமையாக நம்ம கற்று உணர முடியாது. அப்போ தொடர்ந்து வரணும். அப்போ அதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களா என்று அவர்கள் பரிசோதித்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய தன்னுடைய குருநாதரை நினைந்து போற்றக்கூடிய வரலாறுகளெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். நம்முடைய குருமரபில் வரக்கூடிய அழகரடிகள் கூட பின்னால் உடல் நலம் குன்றிய காலத்தில் பல்லாவர் அந்த மறைமலை நகர் பகுதியில் அவர் பயணம் செய்யும்போது எப்போ போனாலும் பெரும்பாலும் அவர் உடல் நலம் இல்லாதனால காரில் படுத்துகிட்டே தான் போவாராம்.
அந்த கரெக்டாக அந்த பல்லா அந்த பகுதி மறைமலை நகர் பகுதி வரும்போது உடனே அந்த வந்து எழுந்து உட்கார்ந்து தன்னுடைய குருநாதர் மேலடிகளை அப்படியே வணங்கி கொண்டு அந்த பகுதியை அவர் அப்படியே கடந்து போவார் என்கிற செய்திகளெல்லாம் நம்முடைய அருட்குருநாதரையா பல மேடைகளில் பதிவு செய்திருக்காங்க. அப்படி அந்த குரு பக்தி சிறப்புடையதாக இருந்த அதனால தான் அவங்க நல்ல விஷயத்தை எளிதாக மற்றொருவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா அதை சரியாக அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால. அதனால் அதை நம்ம சின்ன வயசில் அந்த கதையை கேட்டிருப்போம். தூக்கணாங்குருவி குரங்குக்கு அறிவுரை சொல்ல போய் அது துன்பப்பட்ட நேரையை பார்க்கும். அங்கே இந்த குரங்கினம் புதும்பருப்புக்கு உறங்க முல்லை ஆய் மகார் இத்தர கன்று உள்ளி முந்தி கொல்லை ஆண்களை மனைதொரும் குறுகிட மேய்ச்சலுக்கு சென்ற அந்த பசு கூட்டங்கள் எல்லாம் என்ன செய்து தன்னுடைய கன்று அங்கு இருக்கின்ற நிலையை பார்த்து அந்த இரவு வந்தவுடனே வேக வேகமாக ஓடி சென்று அந்த மனைதோறும் உள்ளே அந்த கொல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவத்தை அந்த தொழுவத்தை சென்றடைகின்றன. குறுகிட சிறு புன் கல்வி மாணவ சிறார்வையில் கணக்கு ஒளி அடங்க. அப்போ இரவு நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பகலிலே ஆசிரியர் பாடம் நடத்திய போது கேட்ட அந்த பாடங்களை எல்லாம் சிறுவர்கள் என்ன செய்கிறார்களாம், மாலை நேரத்தில் அவர்கள் எல்லாம் அந்த கணக்கு ஓதி ஓதி பயிற்சி செய்கிறார்கள். அந்த ஒளியும் அடங்கக்கூடிய இரவு நேரம் என்று காட்டுறார். அடுத்து 21வது பாடல். புனைந்த ஆழ்கடற் கரும்படாம் உடம்பெல்லாம் பொறுத்து வனைந்த பூன்முலை நிலமகள் துயில்வது மான கனைந்த காரிருள் மெல்லியன கவிதர பிரிவால் இணைந்த காதலர் நெஞ்சில் வேல் எரிகனை நாட்ட. இங்க அடுத்த காட்சியை காட்டுறார். புனைந்த ஆழ்கடல் கரும்படாம் உடம்பெல்லாம் போர்த்து. இந்த நிலமகள் என்ன செய்கின்றால் அந்த கடல் என்று சொல்லக்கூடிய அந்த கரிய நிறமுடைய அந்த நீல நிறமுடைய கடலை தன்னுடைய உடம்பில் எல்லாம் ஒரு கருப்பு படாம் போர்த்ததை போல போர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலமகள் துயில்வது. அவள் அப்படியே துயின்று கொண்டிருக்கிறாள். அது எப்படி இருக்குன்னா, கனைந்த காரிருள் மெல்லென கவிதர பிரிவால் இழைந்த காதலர் நெஞ்சில் எரி கனை நாட்ட. வேல்னா இங்க வந்து மன்மதன் பிரிவுனால துன்பப்படுறாங்க. தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்கக்கூடிய நேரம், இரவு நேரம் வரும்போது அவர்கள் எவ்வளவு துன்பப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பெரிய புராணத்துல பார்த்திருப்போம். எங்க பார்த்தோமோ நமக்கு நினைவு இருக்கா? பெரிய புராணத்தில் தலைவன் யார்? யார் தலைவர்? சுந்தரர். சரி, முதல் குழு கொடுத்தாச்சு, அப்புறம் சொல்லுங்க. பறவை நாச்சியார். சுந்தரரும் பறவை நாச்சியாரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து விட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் இரவு பொழுதுல ரெண்டு பேரும் எப்படி வந்து அதை துன்புறுத்தார்கள் அப்படிங்கிற காட்சியை தெய்வ சேக்கிழார் பெருமான் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டியிருப்பார். வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பகுதியை போய் எடுத்து பாருங்கள். மருத்தாட் புராணத்தில் அந்த பகுதியை நம்ம எடுத்து பார்க்கலாம். பழைய இலக்கியங்கள்லையும் அந்த நெடுநல் வாடை அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கியம் இருக்கு. அந்த இலக்கியத்தினுடைய பெயரே அந்த வாடை என்று சொல்லக்கூடிய குளிர்காலம் போர்வையின் பிரிந்த, போர் செய்வதற்காக பிரிந்த தலைவனும் தலைவியும் இருக்கக்கூடிய காட்சியை காட்டக்கூடிய இலக்கியம் அது. அதில் போரிலே வெற்றி பெற்ற தலைவனுக்கு அது நல்வாடையாகவும், தலைவனை பிரிந்திருக்கக்கூடிய தலைவிக்கு நெடுவாடையாகவும் இருக்கக்கூடியதாக அந்த இலக்கியத்தில் புலவர் நமக்கு நெடுநல் வாடை அப்படின்னு அந்த காட்சியை, அந்த இலக்கியத்திற்கு பேர் அமைத்து அந்த வர்ணனையை செய்திருப்பார். அப்படி இந்த இரவு என்பது அந்த பிரிவினால் துன்பப்படக்கூடியதாக இருக்கும் என்பது அந்த இரவு நேரத்தை காட்டுகின்றார்.
அடுத்து 22வது பாடல். திங்கள் வாழ்முதல் முயல்கரை திலகமும் சிவந்த மங்குள் ஆடையும் மயங்கிருள் ஓதியும் வான்மீன் பொங்கும் ஆரமும் பொழிந்து தன் பொன்கனை பொறுப்பன் மங்கை தேடி வந்தால் என வந்தது மாலை. திரும்ப அந்த இரவு நேரம் வந்ததை காட்டுறார். திங்கள் வாழ்நுதல், சந்திரன் போல வளைந்த முதல்ல ஒரு அழகான திலகம். திலகம்னா நமக்கு தெரியும், பொட்டு. அந்த வளைந்த நெற்றியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு பொட்டும் அப்படியே மங்குள், அப்படியே மங்கின மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆடையும் மயங்கு இருள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியும் வான்மீன், விண்மீன் இருக்கு இல்லையா, நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு மாலையாக ஆரமும் பொழிந்து தன் பொன்கனை பொறுப்பன் மங்கை தேடி வந்தால் என வந்தது மாலை. மலைமகள், மலையாகிய அந்த பெண் தன்னுடைய கணவனை தேடி வந்ததைப் போல இங்கே வந்திருக்கின்றது இந்த இரவு வேலை, மாலை வேலை என்று சொல்லி 22வது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். அடுத்து 23வது பாடல். எடுத்த இந்தனம் ஒரு புறத்து இறக்கி இட்டு ஊன்றி அடுத்தவன் புறத்திண்ணை மீது அமர்ந்து இளைப்பாரி தொடுத்த இன்னிசை சிறிது எழி பாடினார் சுருதி மடுத்தி யாரவன் பாடுவான் என்று இசை வல்லான். நமக்கு இந்த காட்சி எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திருவிளையாடல் அப்படிங்கிற படத்தில் நாம் இந்த காட்சியை பார்த்திருப்போம். சிவபெருமான் பானபத்திரருக்காக விறகு சுமந்து கொண்டு வந்து வடநாட்டில் இருந்து வந்த அந்த இசைவாணனாகிய ஹேமநாதன் அப்படிங்கிற இந்த பண்டிதனுடைய வீட்டுத்தினில, அதான் எடுத்த இந்தனம், இந்தனம்னா விறகு, அவருடைய இந்த விறகு கட்டை எடுத்து கொண்டு வந்த சிவபெருமான் ஒரு புறத்து இறக்கி, ஒரு வாரம் அந்த சுமையை இறக்கி வைத்து இட்டு ஊன்றி அடுத்தவன் புறத்திண்ணை மீது அமர்ந்து, அந்த ஹேமநாத பாகவதர் அப்படிங்கிற அவருடைய வீட்டு திண்ணையில அப்படியே அமர்ந்து இளைப்பாரி கொஞ்ச நேரம் அப்படியே, ஏன்னா சுமையை தூக்கிட்டு வரோம் இல்லையா, எப்பவுமே நம்ம வெயிட்டை எடுத்துகிட்டு வந்தோம்னா நமக்கு மூச்சு வாங்கும். அப்படியே அந்த இறைவன் அதெல்லாம் இல்லை. ஒரு காட்சி காட்டுவாங்க மகாபாரதத்தில். எல்லாம் என்ன செய்வாங்க, பாண்டு மன்னன் இறந்ததுக்கு பின்னால், இது ஒரு கிளைக்கதையாக வரக்கூடிய கதை. பாண்டு இறந்ததுக்கு பின்னால் அந்த பாண்டுவை எரியூட்டுவதற்காக பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் போய் விறகு எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போ கண்ணனும் கூட இருந்து நானும் விறகு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வருவான். சகாதேவனை மட்டும் அந்த பாண்டுவினுடைய உடலுக்கு காவலாக வச்சுட்டு போவாங்க. இப்போ இறக்கும்போது பாண்டு என்ன சொன்னால், என்னோட உடலை எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருங்க, உங்களுக்கு வந்து ஜோதிட கலைகள்லாம் வரும். இப்போ மற்றவங்களாம் கிருஷ்ணன் அது மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு சொன்ன உடனே மற்றவங்களாம் அமைதியாக இருந்துருவாங்க. சகாதேவன் மட்டும் என்ன பண்ணுவான், பாண்டுவனுடைய சுண்டு விரலை வச்சு சாப்பிடுவான். சாப்பிட்டோன்னா அவனுக்கு வந்து சில நிகழ்வுகளெல்லாம் பார்த்தோன்னா உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியக்கூடிய அந்த அறிவு வந்து. இப்படி என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா, எல்லாரும் சுமையை தூக்கிட்டு வராங்க. பீமன், தருமன், அர்ஜுனன், நகுலன் 4 பேரும் போய் விறகு எடுத்துகிட்டு வராங்க. கண்ணன் நானும் வரேன்னு சொல்லிட்டு அவனும் போய் விறகு எடுத்துகிட்டு வரான். விறகு எடுத்துகிட்டு வந்து அப்படி போட்டுட்டு, சப்பா என்ன வெயிட் ஒரே கலப்பாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சகாதேவன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு, ஏன் கண்ணா போய் சொல்கிற அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்ட உடனே, எல்லாரும் தலை மேலே விறகை வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க, ஆனால் உன் விறகு உன் தலைக்கு மேலே 4 விரலுக்கு மேலே தானே இருந்தது, நீ தான் விறகை சுமக்கவே இல்லையா, அப்புறம் ஏன் சுமந்த மாதிரி இங்கே வந்து நடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, உண்மையை சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா, இப்போ இதுதான் நடந்தது அப்படின்னா இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயே சத்தியம் வாங்கி விடுவதாக அந்த காட்சி அமையும். அப்போ இறைவனை வணங்கி பேறு பெற்ற திருமாலுக்கே இப்படி ஒரு ஆற்றல் இருக்குன்னா, நம்ம சாமி அதையெல்லாம் பயன்படுத்தாமல் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னா, அடியார்கள் மேலே பெருமான் எத்தனை அன்பு கொண்டவராக இருந்திருப்பார் என்பதை நம்ம நினைவு கொள்ளணும். அவர் வந்து செய்வது போல நடிப்பது சில இயல்பு, ஆனால் தன் நிலையை கடந்து வந்து பணி செய்வது என்பது வேறு. அப்படி ஒரு புறத்து இறக்கி வைத்து
அப்படியே அமர்ந்து இளைப்பாரி தொடுத்த இன்னிசை சிறிதெழி பாடினார். இந்த எழி பார்த்தீங்கன்னா இடிங்கிற நெடில அடுத்து ஒரு குறில் போட்டிருப்பாங்க, ஈங்கிற குறில் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்தால் இதற்கு அளபெடை அப்படின்னு பேர் இலக்கணத்தில். அளவு எடுத்தல் அப்படின்னா நமக்கு ஒவ்வொன்றுக்கும் தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்குது. இப்போ எனக்கு நிறைய நேரம் பேச முடியுது அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தால் யார் கேட்குறது? அப்போ அதுக்குன்னு ஒரு குறித்த நேரம் இருக்கு இல்லையா? ஐயா உங்களுக்கு 1 மணி நேரம் டைமு, அதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோன்னு எல்லாம் கிளம்பிடுவாங்க. அப்போ அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. நமக்கும் என்ன சொல்லுவாங்க, ஒரு எழுத்தை இவ்வளவு நேரம்தான் உச்சரிக்கணும் அப்படின்னு அதற்குரிய கால அளவு இருக்குது. அதற்கு மாத்திரை அப்படின்னு பேர். நமக்கெல்லாம் இன்றைக்கி மாத்திரைன்னா நம்ம முழுங்குற மாத்திரை தான் தெரியும். அப்போ மாத்திரை என்பது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தையும் இந்த அளவு தான் ஒலிக்கணும் அப்படின்னு நம்முடைய இலக்கண நூல் நமக்கு சொல்லுது. அதில் குறில் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை. நமக்கு குறில் நெடில் அப்படின்னா தெரியும், குறில்னா அந்த மாதிரி வரக்கூடிய க ச அப்படி வரக்கூடிய எழுத்துக்களுக்கு குறில் அப்படின்னு பேர். அடுத்து நெடில் அப்படின்னா ஆ ஈ அப்படி வரக்கூடிய எழுத்துக்கள். கொஞ்சம் நீட்டி சொல்கிறது, அந்த குறிலுக்கு ஒரு மாத்திரையும் நெடிலுக்கு 2 மாத்திரையும் வரும். அதை தாண்டி ஒலிக்கக்கூடிய அளவு எழுத்துக்கள் நம்முடைய மொழியில் இல்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும், 3 மாத்திரை வரக்கூடிய அளவிற்கு அதை ஒலிக்கணும். சிறிது எழி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேர்த்து சரிக்கணும். அதற்காக என்ன பண்ணுவாங்க, எழுதும்போது அது பக்கத்தில் அதனுடைய இனக்குறில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றும் சேர்த்து தானே படிப்போம். உயிரெழு படிக்கும்போது அ ஆ இ ஈ அப்படின்னா இது 2 ஒரே இனத்தை சேர்ந்த எழுத்து. உ ஊ அப்படி நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படி படிக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் அப்படின்னு பேர். அப்படி வரக்கூடிய இணை எழுத்தினுடைய குறில் எழுத்தை பின்னால் சேர்த்து எழுதுவது என்பது இலக்கண மரபு. அதில் சிறிதெழி அப்படின்னு சொல்லி அந்த அளவெடுத்து வைத்து பாடினார். யார்? விறகு சுமந்து கொண்டு வந்த நம்முடைய சிவபெருமான், விறகுக்காக வந்த சிவபெருமான் எங்கே பாடுறார்? ஹேமநாத பாகவதருடைய வீட்டு திண்ணையிலே அமர்ந்து பாடினார். சுருதி மடுத்தி யாரவன் பாடுவான் என்று இசை வல்லான். இது யார்ப்பா பாடுறாங்க இங்கே நம்மளுடைய வீட்டு திண்ணையில் இங்கே யார் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஹேமநாத பாகவதர் பார்க்கிறார். இந்த திருவிளையாடல் புராணத்தை எடுத்து வச்சு தான் அந்த திருவிளையாடல் படம் காட்சிப்படுத்தப்பட்டது. அதனால் அந்த காட்சியை அப்படியே அங்கங்கே நினைவில் கொண்டு வாங்க. அதுக்கு கவிஞர் அழகாக ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்பவும் பாட்டு எழுதியிருப்பார். அதில் சுவாமி அந்த விறக தலையில் எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த பாட்டும் காட்சி அமைப்பும் நல்லாயிருக்கும். பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் சேத்தா விறகுக்காகுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா ஞான தங்கமே தீயிலிட்டா கரியும் மிஞ்சுமா. அந்த பாட்டில் நிறைய அந்த விளையாமை குறித்த செய்திகளை எல்லாம் கவிஞர் நமக்கு சொல்லியிருப்பார். அது நம்ம அதுக்குள்ளே நுழைஞ்சோம்னா போய்கிட்டே இருக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த பகுதியை காணொலியாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் அந்த பாட்டெல்லாம் முடிச்சுட்டு இவர் திரும்ப இரவு நேரத்தில் ஹேமநாத பாகவதர் வீட்டில் திண்ணையில் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷினேஷன் அந்த இதெல்லாம் பண்ணுவார். சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் பாட ஆரம்பிப்பார். யார் இப்படி பாடினாங்கன்னு எந்திரிச்சு ஹேமநாத பாகவதர் பார்ப்பார். அந்த பாட்டும் நானே பாவமும் நானே, பாட்டும் நானே, பாட்டு தாங்க நீங்கள், பாவம்லாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க. பாவமும் நானே பாடும் உடை நான் பாட வைத்தேனே. அப்போ அந்த பாட்டில் ஒரு காட்சியை காட்டுவார். அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே.
பார்த்தா சாமி அங்கே ஆடல் வெள்ளம் அங்கே அவ்வளோ அற்புதமாக திருமேனியை நம்ம பார்க்குறோம், காணக்கூடிய காட்சி. அதெல்லாம் பாடிட்டு சொல்லுவார், எண்ணிசை நின்றால் அடங்கும் உலகே அப்படின்னு. அப்படியே அந்த அத்தனையும் நின்று போயிடும். அப்புறம் திரும்ப இறைவனுடைய அசைவு ஏற்பட்டதற்கு பின்னால் அது சொல்லுவார், நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா, ஆளவாயனோடு பாட வந்தவனின் பாடுபாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. அந்த காட்சியில் அவர் சொல்லுவார், அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா. அப்போ அழிவு, எல்லா சாம்ராஜ்யங்களும் எல்லா அரக்கர்களுடைய அழிவும் எதில் ஆரம்பிச்சதுங்க? அவர்களுடைய ஆணவத்தில் தான். நம்ம எதுக்காக இந்த ஞான நூல்களை எல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறோம்? ஒரு முறை படித்தா போதாதா? ஒரு நூல் படித்தா போதாதா? ஏன் திரும்ப திரும்ப தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னால், எதற்காக படிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம ஏதோ வந்தோம், இந்த பொழுதை, அதுவும் ஒரு வகையில் உண்மைதான், சிவப்பொழுதாக கழிக்கிறோம். ஆனால் அது கழிந்ததற்கு பின்னால் நம்ம என்ன செய்கிறோம்? ஆணவம் நீங்குவதற்காகத்தான் இந்த ஞான கல்வியே. ஆனால் என்ன செய்கிறோம்? இங்கேயே நம்ம பல நேரங்களில் ஆணவத்தை காட்டுகின்றதாக பல இடங்கள் அமைந்து போயிடும். அப்படி இருந்தால் அதை கேட்குறாரு, உன் ஆணவம் பெரிதா. ஆமி நினச்சா ஒரு நொடி போதுங்க, ஒரு நொடி போதும். ஆணவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமாக அழித்துருவார். நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் அடுத்த நாளே இன்னொருத்திட்ட போய் கேட்க, ஐயா அப்படின்னு நிற்கிற நிலைமை நமக்கு வந்துடும். அதனால தான் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய இலக்கியத்திலே சொல்லுவாங்க, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. சின்னவன் அப்படின்னு நினச்சி அவர்களை ஏளனம் செய்து விடாதீர்கள், அவர்களிடத்தில் பெரிய பெரிய அறிவுகள் இருக்கலாம் என்று சொல்கிறார். அங்கே காட்டுறார். அந்த காட்சியை அப்படியே நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்க. வந்து கேட்குறான், யாரப்பா நீ? அதுலேயும் காட்டியிருப்பாங்க, யாரப்பா நீ இங்கே இவ்வளோ அர்த்தமாக பாடுற? நான் பாடலைங்க, புலம்பிகிட்டு இருந்தேன். அந்த காட்சியெல்லாம் அடுத்து காட்டுவார். யார் இப்படி பாடுறதுன்னு இசைவல்லான் ஆகிய ஹேமநாத பாகவதர் பார்க்கிறான். வண்டரை, அடுத்த பாடல் பாருங்க, 24வது பாட்டு. வண்டரை கொன்றையான் முன்வந்து நீ யாரை என்றான், பண்தரு விபஞ்சி பானபத்திரன் அடிமை என்றான், முண்டக மலரோன் மாயோன் புரந்தரன் முதல் மற்ற ஏனை அண்டரும் தன் குற்றேவல் அடிமையா கொண்ட அம்மான். அப்படி ஹேமநாத பாகவதர் கேட்ட உடனே, நீ யாருப்பா இங்கே பாடிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே சிவபெருமான் என்ன சொல்றாராம், பண்தரு விபஞ்சி பானபத்திரன் அடிமை. நீ யாருன்னு கேட்ட உடனே இறைவன் என்ன சொல்றானா, ரகுவட்டியாக நான் பானபத்திரனுடைய அடிமை. ஆனா இறைவன் யாருங்க? அடுத்த அடியில் சொல்றாரு பாருங்க, முண்டக மலரோன். முண்டகம்னா தாமரை, தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய பிரம்மன். மாயோன் திருமால். நான் முன்ன சொன்ன அந்த காட்சியை சொன்ன இல்லையா, விறக தலையில சுமக்காமையே தலையில சுமந்த மாதிரி மாயத்தை காட்டக்கூடிய மாயோன். புரந்தரன் இந்திரன். முதல் மற்ற ஏனை அண்டரும், மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள். அப்படின்னா என்னன்னா, அட்டதிக்கு பாலர்களாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாவற்றையும் தன் குற்றேவல் அடிமையா கொண்ட அம்மான். இறைவன் என்ன சொன்னாலும் அதற்கு மறுப்பு பேசாமல் அவர்கள் பணி செய்வார்களாம். அப்படி செய்கிற பணிக்கு பேர் தான் குற்றேவல் அப்படின்னு பேர். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் என்னால் செய்ய முடியாது, செய்யறையால் உன்னை சம்பளத்தை கட் பண்ணிட்டுமா, அதுக்கப்புறம்
எதையாவது சொல்லி மிரட்டினதுக்கு அப்புறமேட்டு, இல்லைன்னா நான் உன்கிட்ட பேச மாட்டேன், அது ஏதாவது ஒன்று சொல்லி அதுக்கப்புறமேட்டு அவங்க சொன்ன பணியை செய்கிறதுக்கு பேர் ஒரு நல்ல பணியாளர் இல்லை, அது பேர் குற்றேவல் அல்ல. அவர் என்ன சொன்னாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் மறுத்து பேசாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் குற்றேவல். அப்படி செய்யக்கூடியவர்கள் யாரு? பிரம்மன், திருமால், இந்திரன் மற்றும் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் அப்படி பணி செய்வதற்கு அவருடைய ஏவலை கேட்டு பணி செய்யக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்? பானபத்திரன் அடிமை. யாருங்க செய்வோம்? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய தொண்டனை பெருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தன்னை அவனுடைய அடிமை என்று சொல்லக்கூடிய தலைவனை நீங்க இந்த உலகத்துல வேற எங்கேயும் காட்டவே முடியாது. ஓப்பன் சேலஞ்ச். நீங்க எந்த இலக்கியத்தை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, இந்த உலகத்துல எந்த சமயத்தை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, எந்த கடவுளை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, கடவுள் என்று இன்றைக்கு சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் எடுத்துட்டு வாங்க. தன்னுடைய தொண்டனுக்காக, அவன் சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக, அவன் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக தன்னை அவனுடைய அடிமை என்று பிரகடனப்படுத்தி கொண்ட சொல்லிக் கொண்ட தலைவன் யாராவது இருக்கிறானா என்று தேடிச்சு. நம் பெருமான், நம்முடைய சிவபெருமான் அப்படி வந்து சொல்றார், நான் பானபத்திரன் அடிமை. அப்படி சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய கருணை இறைவனுக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம சொல்லுவோம், யாராவது சொல்லுவாங்களா? இப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை. தன்னுடைய தொண்டன் புகழ் பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர் இன்னைக்கு உலகத்துல ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். தொண்டன் கூட இல்லை, தனக்கு சமமாக இருக்கிறவங்க நம்மை விட புகழ் பெற்றாலே பொறாமை தீயில வந்து அவனை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய உலகம் இது. இந்த உலகத்துல இறைவன் என்ன செய்கிறான்? நம்ம இறைவனை பார்த்து வளரணுங்க. இறைவனுடைய அடியவர்களுடைய வரலாறு எதற்காக கேட்கிறோம்? சொன்னதை போல ஏதோ வேற எதையெல்லாம் பார்க்காம ஒரு நல்ல சிவசிந்தனையா இருக்குங்க, நல்ல கதையா இருக்குங்க, கேட்டுட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக வரல. எப்பவுமே ஞான நூல்களை கற்பதற்கு முன், கற்றதற்கு பின் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பேச்சுல, நம்முடைய நடவடிக்கையில இந்த மாற்றம் தெரியணும். அந்த காலத்துல நாம் இந்த வார்த்தையை அடிக்கடி கேட்டிருப்போம். சின்ன வயசுல விளையாடும் போது கூட படிச்ச பையன் மாதிரியா நடந்துக்கிற நீ அப்படின்னு. இன்னைக்கு அது போன்ற வார்த்தைகளை நம்ம கேட்கவே முடியறது இல்லை. படிச்சவன் நீ அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா அப்படின்னா எல்லாருமே படிச்சுட்டாங்க, எல்லாரும் எது எது பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தைகளையே நம்ம கேட்கறதே இல்லை. அப்ப அந்த நூலை கற்றதனுடைய பயன் எது அப்படின்னு சொன்னா அதன்படி நிற்றல் தான். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதன்படி நடந்தால்தான் நம்ம அந்த நூலை கற்றதனுடைய பயனே. அதனாலதான் வள்ளுவ பேராசான் சொல்றார், கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். இந்த வாளறிவன் அப்படிங்கிறத இறைவன் என்று பொதுவாக சொன்னாலும் அந்த வாளறிவன் அப்படிங்கிறது குருநாதரையும் குறிக்கக்கூடிய சொல். அவருடைய திருவடியை தொழலைன்னா நீங்க என்ன படிச்சாலும் பயன் இல்லை. இறைவனுடைய திருவடியை வணங்கவில்லை, குருநாதருடைய திருவடியை வணங்கவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. நமக்கு முதல் பாடல் என்ன? இந்த திருவிளையாடல் புராணத்துல அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க.
கண்டுபிடிச்சிங்களா? இந்திரன் பழி தீர்த்த படலம். அவனுக்கு ஏன் பழி வந்தது? குருநாதரை மதிக்காததனால ஏற்பட்ட பாவம். அது அடுத்து ஒவ்வொன்றா தொடருது. ஆனால் முதல் இது குருநாதரை சரியான மரியாதை கொடுத்து நடத்தாததனால் வந்தது. இப்போ இறைவன் என்ன செய்கிறான்? பானபத்திரன் அடிமை அப்படின்னு சொல்றார். பானபத்திரருக்கு அவ்வளவு சிறப்பு. நமக்கு சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இறைவன் திருமுகப்பாசனம் கொடுத்து அனுப்புகிறார் இல்லையா? மதிமலி புரிசை மாடக்கூடல் அந்த பாடலை பார்த்தீங்கன்னா, பண்போல் யாழ்வையில் பானபத்திரன் தன்போல் அன்பன் என்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே அப்படின்னு நம்முடைய ஆலவாய் சொக்கநாத பெருமான் அங்கே ஓலை எடுத்து எழுதி அவருக்கு கொடுத்து அனுப்புகிறார். பானபத்திரருக்கு பொருள் 11ஆம் திருமுறை. இறைவனே ஒரு ஆசிரியராக இருந்து பாடுறாரு அந்த பாடல் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிலை பாடல் வரல. பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் புயில் கோயில் புலில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம் அப்படின்னு தொடங்கும். அதை வந்து என்னடா நாம் இன்னைக்கு ஒரு கடிதத்தினுடைய நடைமுறை வைத்திருக்கிறோம் இல்லையா? அனுப்புனர், பெறுநர், பொருள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபார்மேட் அதில் வரும் கரெக்டாக. அனுப்புனர் யார்? மன்னிய சிவன் யான் மொழி தரு மாற்றம். யாருக்கு அனுப்புகிறோம்? பெறுநர் யார்? பருவ கொன்மு படியென பாவலருக்கு உரிமையின் ஒளிதுகள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேரமான் பெருமாளுக்கு எழுதுறேன். எதுக்காக? இங்கே பானபத்திரன் ஒரு அன்பர் இருக்கிறார். அவர் அந்த சேரமான் எப்படி சிவபெருமான இடத்துல அன்புடையவராக இருக்கிறாரோ அதே போலவே பானபத்திரரும் என்னிடத்துல அன்புடையவர். அதனால நீ என்ன செய்கிற? அவர் உன்னை பார்க்க வருகிறார். நீ என்ன செய்யணும்? அவருக்கு பொருள் கொடுத்து திருப்பி அனுப்பிடணும். இப்போ சில இடங்களுக்கெல்லாம் ஒருத்தர் அனுப்பணும்னா திரும்ப வராது. சில பேருக்கு பொருள் கொடுத்தோம்னா திரும்ப வராது. அப்படி இல்லை, திரும்ப வந்துடணும். அதை சொல்றாரு. எப்பா அவர் ரொம்ப நல்லவர், அதனால் நீ அவரை கூடவே வச்சுக்காத. அவரை எல்லோரும் விரும்புவார்கள். அவருடைய நலத்தை கருதி எல்லோரும் விரும்புவார்கள். அதுவும் இவர் அரசன் வேற. யார்? சேரமான் பெருமாள் நாயனார் சேர அரசன். அரசர்களுக்கு எப்போவுமே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசர்களுக்கு கலைஞர்களே ரொம்ப பிடிக்கும். இசைக்கலைஞர்கள், அந்த பண்ணோடு பாடுறவர்கள், புலவர்கள், இவங்களெல்லாம் எப்போவுமே அரசவையில் வைத்திருப்பார்கள். அதனால் வந்த உடனே நல்ல ஒரு இசைவாணர் கிடைத்தார் அப்படின்னு சொல்லி நீ கூட வச்சுக்காத. அது அரசருங்கிற வகையிலும் சரி. அடியார் என்ன பண்ணுவாங்க? சில பேர் மட்டும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஏன்னா இவருக்கும் அவருக்கும் கருத்து ஒற்றுமை எல்லா வகையிலையும் ஒத்து போகும். அதனால் என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா பிரியவே மாட்டாங்க. வேறு எந்த பணியும் நடக்காது. 2 பேரும் இவர் எந்த பக்கமோ அவர் அந்த பக்கமோ பணியில் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ அவர் ரொம்ப அன்புடையவர்களால அங்கேயே நீண்ட காலம் உன்னோட வைத்துக்கொள்ளாத. எனக்கு இங்கே பானபத்திரனுடைய இசையை கேட்கணும். அதனால் அவர் உன்னை வந்து பார்ப்பார். நீ நிறைய பொருள் கொடுத்து திரும்ப அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறார். நம்ம சொன்னோம் இல்லையா? இறைவன் நினச்சா அங்கே இருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுடைய கனவுலையே சொல்லி, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஒரு செல்வந்தரிடத்தை சொல்லி பானபத்திரருக்கு பொருள் கொடுக்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி சொல்லணும்னு சொன்னால் கூட இல்லைன்னா, இறைவனே நினைத்தால் சுந்தரருக்கு எங்கெல்லாம் பொருள் கொடுத்து பொன் கொடுத்து அனுப்புகிறார் அவரே, அது மாதிரி பானபத்திரருக்கு பார்ப்பாங்க இந்த அப்படின்னு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் இருவரையும் ஒன்றிணைத்து அந்த அடியார்கள் ஒருவருக்கொருவர் அன்பிலே சிறப்புடையவராக இருப்பதை உலகுக்கு உணர்த்துவதற்காக பெருமான் அப்படி திருவிளையாடல்களை நடத்துகின்றார். அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அடுத்து இந்த விறகு வெட்டாக இருந்து சொல்றார். அடுத்த பாடல் பாருங்க, 25வது பாடல். கனியிசை கிழவன் தன்கீழ் கற்பவர் அநேகர் தம்முள் நனியிசை கிழமை வெட்டு நானும்
அவ்வினைஞனானேன் தனி இசை கிழவன் நோக்கி தசையலா ஒடுங்க மூத்தாய் இனி இசை கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளிவிட்டான். அந்த காட்சியை பாருங்க. கனி இசை கிழவன் பானபத்திரர் சொல்றார். அப்படி கனி போன்ற இசையா அவருடைய இசை. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அப்ப எது சுவையுடையது? காய் சுவையுடையதா கனி சுவையுடையதான? கனி சுவையுடையது. அந்த கனிவு எப்போ வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு துறையில் பல்காலம் அந்த கனிவு ஏற்படும். அப்படி அந்த கனிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய கனிவுடைய கனி இசை கிழவன், கிழவன்னா தலைவன், இசைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், கனிந்த இசைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் பானபத்திரர். அப்படிப்பட்ட சிறப்புடையவர். தன் கீழ் கற்பவர் அநேக, அவர் கீழே நிறைய மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். இந்த பாடலை பாடிக்கொள்வதற்காக நிறைய மாணவர்கள் கற்றுக்கொண்டிருந்தார்கள். கற்பவர் அநேகர் தம்முள் நனியிசை கிழமை வேட்டு நானும் அவ்வினைஞனானேன். அப்படி அடியேனும் என்ன செய்யணும்? இந்த பாடலை பாட வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள்ல அடியேனும் ஒருவனானேன் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டு அடுத்து சொல்றார். தனி இசை கிழவன் நோக்கி. அப்படியெல்லாம் மாணவர்கள் அப்படியே பாடம் கேட்டுக்கொண்டு திரும்ப பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப தனி இசை கிழவன், இங்க என்ன பானபத்திரர் முன்பு தனி இசைன்னு சொன்னார், இப்ப தனி இசைன்னு சொல்றாருன்னா என்ன தனித்த இசை? தனித்துவமான இசை. இறைவனையே தனக்காக இறங்கி வர வைத்த இசை. யாருடைய இசை? பானபத்திரருடைய இசை. ஏன்னா சுந்தரருடைய தமிழுக்காக இறைவன் என்ன செய்கிறான்? திருவாரூர் வீதியில இருமுறை நடந்து வந்தான் இல்லையா? அதை போல இங்க பானபத்திரருக்காக மதுரை நடந்து வரான், விறகை சுமந்து கொண்டு. அப்படி வரக்கூடிய அளவிற்கு இறைவனை ஆட்கொண்ட இசை. இசையால் வசமாக இதயம் எது? இறைவனே இசை வடிவம் எனும்போது அப்படின்னு இந்த பாடல் இருக்கும் இல்லையா? அதை போல இறைவன் அந்த இசைக்காக வரானா, அவனையே வரவழைக்கக்கூடிய அளவிற்கு தனித்துவமான இசை பானபத்திரருடைய இசை. அப்ப ஹேமநாத பாகவருக்கு இசை தெரியாதா? அடுத்து நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அவரும் இசை, பானபத்திரரும் இசை பாடுறார், ஹேமநாத பாகவதரும் இசை பாடுறார். அப்படியே இதே போல ஒரு காட்சி. ராவணனும் வீணை வாசிக்கிறான் இந்த போட்டியில. அந்த பக்கம் இந்த பக்கம் அகத்தியரும் வீணை வாசிக்கிறார். ராவணனுக்கு வீணை கொடியோன்னு பேரு. அவனுடைய கொடியில அடையாளமாவே என்ன இருக்குன்னா என்னது? வீணை. அப்படிப்பட்ட வீணையில சிறப்புடையவன், அதனால அதை கொடியாக பயன்படுத்துறான். அப்படிப்பட்ட சிறப்புடையவன் ராவணன். அவனுடைய இசை வெல்ல முடியாத இசைதான். எப்பவுமே எத்தனை பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சரி, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆணவம் அப்படின்ற ஒன்று வந்துருச்சுன்னா நீங்க எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அடி வாங்கியே தான் ஆகும். அப்ப என்ன செய்யற? உருக்கக்கூடிய இசை. அந்த அப்ப எப்ப உருக்கமும் வரும் அப்படின்னு சொன்னா, பணிவு எங்க இருக்கோ அங்கதான் உருக்கம் வரும். அதை சொல்றார். தனி இசை கிழவன் நோக்கி தசையெல்லாம் ஒடுங்க மூத்தாய் இனி இசைக்கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளிவிட்டு. இனி தசையெல்லாம் ஒடுங்க மூத்தாய். நம்ம இன்னைக்கு சில விஷயங்களெல்லாம் கற்றுக்கொள்ளணும், அந்த குறித்த வயதிலேயே கற்றுக்கொள்ளணும். அதுல இசையும் ஒன்று. இப்போ இசையை இப்போ நம்ம வயசுல போய் நம்ம இசை கற்றுக்கலாம்னு போனா ஒத்துழைக்காது. அப்போ என்ன செய்ய, அந்த குரல் இசையா இருந்தாலும் சரி,
அல்லது இசை கருவிகள்னால சரி, அதற்குரிய காலத்தில் அந்த இளமை பருவத்தில், அதனால தான் இளமையில்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஏங்க நான் பணமெல்லாம் பொறுமையாக சம்பாதிச்சுட்டு முதுமையில் போய் நான் கற்றுக்கிறேனே அப்படின்னா முடியாது. அப்போ இதை காட்டுறார். தசையெல்லாம் ஒடுங்க மூத்தாய் இனி இசைக்கிழமைக்கு ஆகாய். இனி இசைக்கிழமைக்கு ஆகாய் என்று என்னை தள்ளிவிட்டான். இனிமேல் நீ இசை கற்றுக்கிறதுக்கு நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். யோசிச்சு பாருங்க. பெருமான் சொல்றார், யாரு? இசைக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், ஆடலுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். காணபத்திரர் எனக்கு சாமி அதுலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குறிப்புங்க. உனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா சொல்ற. ஏன் வயசாயிடுச்சு? உலகத்திலே எல்லாருக்கும் மூத்தவன் சிவபெருமான் தான். அவனுக்கு பின்னால்தான் மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே. அதனால எல்லாருக்கும் பெரியவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். அதனால அவனுக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் நீ இசை கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி என்னை தள்ளிவிட்டான். நான் இனிமேல் இசை கற்றுக்கொள்றதுக்கு உன்னால் முடியாதுப்பா, நீ வெளியில போ. இப்படி சில இடங்கள் நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாடம் கேட்பதற்காக வந்துட்டு அவங்களும் பாடம் கேட்க மாட்டாங்க, பாடம் நல்லா கேட்டுட்டு இருக்கிறவங்களையும் கேட்க விட மாட்டாங்க. அதனால் கிளம்புப்பான்னு என்ன சொல்லி அனுப்பிட்டார். இது அப்படியே எவ்வளோ கொண்டு பார்க்கணும். அப்படி எந்த தகுதியும் இல்லாத நாயேனையும் அவர்கள் செய்து கொண்டிருந்த பணியிலே நீயும் சென்று இப்பணியை செய்து வா என்று எங்களுடைய ஞானாசிரியர் பெருமகளார், நம்முடைய ஞானாசிரியர் பெருமகள் அனுப்புகிறார்னா அவருடைய கருணைக்கு நாம் என்ன சொல்வது? அப்படி எங்களை தள்ளி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பாடல் 26வது பாட்டில் சொல்றார். வெவ்விறகு எரிந்து கட்டி விளை பகர்ந்தேனும் ஐய இவ்வயிறு ஓம்புகேன் என்று இத்தொழில் பூண்டேன். என்ன நைவளம் தெரிந்த ஏமநாதனும் விறகுமல்லா அவ்விசை ஒருகால் இன்னும் பாடு என ஐயன் பாடும். இங்க சொல்றார், வெவ்விறகு எரிந்து கட்டி, விறகை வெட்டி கட்டி கொண்டு வந்து விலை பகர்ந்தேனும், ஏதாவது ஒரு விலைக்கு கொடுத்தாகவாவது ஐயா இவ்வயிறு ஓம்புகின்றேன். அப்பா என்னால் நான் இந்த வயிறை வளர்க்கிறோம் இல்லையா, இந்த உடம்பு இருக்கே, இது எப்போ பார்த்தாலும் 3 வேளையும் பசிச்சுக்கிட்டே இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும் இல்லையா, அதற்காக நான் என்ன செய்கிறேன், வேற எந்த பணியும் என்னால் செய்ய முடியலப்பா. அதனால் நான் இந்த விறகை வெட்டி கொண்டு வந்து விற்றாவது இவ்வயிறு ஓம்புகின்றேன் என்று இத்தொழில் பூண்டேன். அதனால் இந்த தொழில் செய்கிறேன். என்ன நைவளம் தெரிந்த ஏமநாதனும் விறகுமல்லா அவ்விசை ஒருகால் இன்னும் பாடு என ஐயன் பாடும். அப்பா நீ முன்ன பாடின அந்த பாட்டை திரும்ப பாடுப்பா அப்படின்னு சொல்கிறார். இப்போ திரும்ப பாடு அப்படின்னு சொன்னவொடனே அவனுக்கு மீண்டும் கேட்கக்கூடிய ஆவல். இப்படி ஒரு இசைக்கலைஞர் ஒரு இடத்துல போய் பாட்டு பாடிட்டு இருந்தார். முதல் முறை பாடினார். பாடி முடித்த உடனே எல்லாரும் ஒன்ஸ் மோர் அப்படின்னாங்க. அப்படின்னா திரும்ப பாடுங்க இன்னொரு முறை அப்படின்னு. இவருக்கு உடனே ஒரே சந்தோஷம். ஆகா நம்ம ரொம்ப அருமையாக பாடிக்கிறோம் போல இருக்குது, திரும்ப இன்னொரு முறை பாடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு 2வது முறையும் பாடுறோம். மறுபடியும் எல்லாரும் ஒன்ஸ் மோர் திரும்ப பாடுங்க அப்படிங்கிறாங்க. திரும்ப பாடுறாரு, இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக. 3வது முறையும் ஒன்ஸ் மோருங்கிறாங்க. திரும்ப கொஞ்சம்
மறுபடியும் இப்போ ஏதோ 2 முறை பாடிட்டோம், அப்புறம் திரும்ப 3ஆவது முறை சரி பாடுவோம் எல்லாரும் கேட்குறாங்க அப்படின்னு பாடுறாரு. 4ஆவது முறை திரும்ப ஒன்ஸ் மோர்றாங்க. உடனே ஏங்க இந்த பாட்டு உங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அங்கே இருந்தவர் சொன்னாராம், அப்படிலாம் இல்லை, நீ சரியாக பாடுற வரைக்கும் விட மாட்டோம், நீ சரியாக பாடுற வரைக்கும் உன்னை விடுறதில்ல, மறுபடியும் பாடு அப்படின்னாங்க. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது நம்ம ஏதோ நல்லா பாடுறோம் அப்படின்னு நினச்சி நம்மளை திரும்ப பாட சொல்லலை, நாம் பிழையாக பாடிட்டு இருக்கிறோம், அது திரும்ப சரியாக பாடணுங்கிறத மறுபடியும் முதல்ல இருந்து பாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்பதை உணர்ந்து. அந்த மாதிரி இல்லை இறைவனிடத்துல. ஏன்னா கற்றாரே காமுறுவர். ஒரு நல்ல கலை தான் இன்னொரு கலையினுடைய சிறப்புடையவர்களை தெரிந்து கொள்ளக்கூடிய, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். இல்லைன்னா சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு அந்த கலையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்காது. ஒரு பெரிய பணக்காரர் வெளிநாட்டில் இருக்கிறவரை கூட்டிகிட்டு வந்து நாதசுர கச்சேரிக்கு தலைமை தாங்க வச்சாங்க. அப்படி ஒரு தலைமை தாங்க வச்ச உடனே ஒரு வித்வான் வந்து வாசிக்கிறார். நாதசுரத்தை எடுத்து வச்சு நல்லா எல்லா ராகமும், நிறைய ராகம் இருக்கு இல்லையா, ஆரபி அப்படின்னு நிறைய ராகம் இருக்கும், பைரவி இப்படிலாம் இருக்கக்கூடிய ராகங்களை எல்லாம் வாசித்து எல்லாம் அப்படியே அதிகம் மயங்கி போயிருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து பரிசு கொடுக்கணும். வந்த உடனே பக்கத்தில் ஒத்து ஊதுவார் இல்லையா, அவருக்கு கொண்டு போய் அந்த பரிசை கொடுக்குறார். ஏங்க வித்வானுக்கு பரிசு கொடுக்காம நீங்கள் போய் ஒத்து ஊதுறவனுக்கு பரிசு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், இவராவது நாதசுரத்தை எடுத்து ஊதினார், அவர் வாயிலிருந்து எடுக்காமே ஊதிட்டு இருக்கார், அதனால இவரை விட அவர் தான் பெரியவர். அப்போ அதனுடைய தகுதியும் அதனுடைய நுட்பமும் தெரியாதவங்க கிட்ட போனால் இப்படி தான் இருக்கும். அதனால் என்ன செய்கிறார், அந்த நுட்பத்தை தெரிந்தவர்கள் அந்த நுட்பத்தை பாராட்டுவாங்க. இப்படி ஒரு மன்னருடைய அரசவை, அந்த அரசவையில் ஒரு கலைஞர் வந்து வித்தை காட்டுறான். அவன் வந்து என்ன செய்கிறான், ஒரு விலங்கு பசுமாடு போல நடிக்கிறான். அப்படி நடித்த உடனே என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. பசு என்னென்னலாம் பண்ணுமோ அதையெல்லாம் பண்ணணுன்னே பாராட்டுறாங்க. அப்போ அந்த அரசவையில் இருந்த ஒரு புலவர் ஒருத்தர் என்ன பண்ணுறார், ஒரு சின்ன கல்லை எடுத்து இங்கே இருந்து அவருடைய இதில் வந்து ஒரு கல்னா, அரசவையில் எங்கே கல் இருக்கும், அதுதான் எல்லாமே இருக்கும் இல்லையா, அவருடைய கையில் இருந்த ஒரு இந்த கல்லையோ அல்லது வேறு எதோ எடுத்து அந்த கலைஞனுடைய உடம்புல படுற மாதிரி அப்படி டக்குன்னு அடிக்கிறார். அப்படி அடித்த உடனே அரசன் முதலானவர்கள் அந்த புலவரை திட்டுறாங்க, இன்னையா நீ அந்த ஒரு மனுஷன் அவ்வளோ அருமையாக நடித்து கொண்டிருக்கிறான், அவன் மேலே கல்லை விட்டு எறிகிறியே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இவர்கள் அந்த புலவரை கடிந்து கொள்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குதுங்கிறத தேனின் பின்னால பார்ப்போம். இப்போ அரசன் முதலானவர்கள்லாம் இப்படி நல்லா நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைஞன் மேலே நீ இப்படி கல்லை விட்டு எரியலாமா அப்படின்னு அந்த புலவரை பார்த்து கேட்குறாங்க. எல்லாரும் போகும்போது அந்த கல்லால் அடி வாங்கிய கலைஞர் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அப்போ வந்து மன்னரிடத்துல சொல்கிறான், மன்னா அவரை திட்டாதீங்க, ஏன்பா அப்படின்னு சொன்னால், நான் இப்போ பசுவாக நடித்து கொண்டிருக்கிறேன். பசுவினிடத்தில் அதனுடைய உடம்புல ஒரு குறிப்பிட்ட பாகத்தை தொட்டிங்கன்னா என்ன செய்யணும், மற்ற விலங்குகள் போல உடம்பு முழுக்க அசைக்காதது. அது என்ன செய்யும்னா அந்த குறிப்பிட்ட இடத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் அசைச்சு காட்டும். இப்போ இவர் என்ன பரிசோதனை செய்து பார்க்குறார், நான் பசுவாக நடிக்கிறேன்னா அந்த பசுவினுடைய தன்மை முழுசுமே என்கிட்ட முழுவதுமாக என்னிடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லி அவர் என்னுடைய திறமையை சோதிக்கிறார். திரும்ப ஒரு முறை என்னை கல் அடிக்க சொல்லுங்க, நான் அதை செய்தேன், நீங்கள் யாரும் கவனிக்கல அவர் மேலே இருக்கிற கோபத்தில் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த புலவர் வந்து கல்லை எடுத்து அடிக்க அந்த கல்பட்ட இடத்தை மட்டும் அப்படியே அசைத்து அந்த கலைஞன் காட்டுகின்றான். அப்படின்னா அதனுடைய நுட்பம் தெரிந்தவர்களுக்கு தான் அதை உணரக்கூடிய தன்மை இருக்கும். அதனால் இசையில் என்னதான் ஆணவம் இருந்தாலும் இசைத்துறையிலே சிறந்தவனாக இருக்கக்கூடிய ஹேமநாத பாகனுக்கு
இறைவன் இசை வடிவமான இறைவனே வந்து பாடுகின்ற போது அந்த இசையை உணராமல் இருக்க முடியாது இல்லையா? அதனால் உணர்ந்து திரும்பவும் பாடுக என்று சொன்ன உடனேயே நம்முடைய சிவபெருமான் பாடுகின்றார். குண்டு நீர் வரந்திட்டன்ன நெடுங்கொடி குறுங்காய் பத்தர் தண்டு நீள் நிறத்த நல்யாழ் இடந்தழி தெரித்து தாக்கி கண்டு மாடகம் திரித்து கவ்விய திவவிற்பாவ விண்டு தேன் ஒழுகிற்று என்ன வீக்கி மென் சுருதி கூட்டி. அப்போ அந்த இசை கருவியாகிய அந்த யாழ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை காட்டுறார். ஒரு நல்ல திரண்டு எழுந்து இருக்கக்கூடிய அந்த குறுங்காய் அதை வந்து எடுத்து அந்த அந்த இதை பார்த்துருப்போம். அதில் ஒரு நல்ல தண்டை வைத்து இணைத்து அந்த வீணையை உருவாக்கியிருப்பாங்க, அந்த யாழை உருவாக்கியிருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறப்புமிக்க யாழ், அந்த சிறப்புமிக்க யாழில் அப்படியே சுருதி கூற்றார். நம்ம அந்த பாடலை பாடக்கூடியவர்களுக்கு தெரியும், அந்த குரல் இசையில் இருக்கிறவங்களுக்கு சுதியோடு சேர்ந்து பாடுதல் அப்படின்னு சொல்லி அது அன்னைக்கெல்லாம் பின்னால் ஒருத்தர் உட்காந்து தம்புராவில் அப்படியே சுதி கூட்டிகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஹார்மோனியம் வச்சு அந்த சுதி சேர்ப்பாங்க. அப்புறம் பின்னால் அதற்கெல்லாம் ஒரு ஆள் போடாமல் அதுக்கு ஒரு கருவி வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த நம்முடைய ஓதுவார்கள் இசைக்கட்சி செய்கிறவங்கன்னா ஒரு சின்ன ரேடியோ பெட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஆன் பண்ணி அதில் ஒரு சுதி, அதில் 2-3 வகை தம்புரா சுதி, இது ஹார்மோனிய சுதி இருக்கும். ரொம்ப பயிற்சியில் சிறப்புடையவர்கள், நீண்ட காலம் பயிற்சி எடுத்தவங்க தம்புரா சுதியை வந்து பயன்படுத்துவாங்க. ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை வந்து ஹார்மோனிய சுதியை பயன்படுத்தி அந்த குரல் எந்த அளவில் ஒலிக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து அதே அளவில் அந்த குரலை கொண்டு வரணும், அந்த பயிற்சி. அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறார், அப்படி அந்த நான் எடுத்து அந்த இறுக்கி கட்டப்பட்ட அந்த யாழில் இருந்து அப்படியே ஒரு சுதி கூட்டுகின்றார். எப்படி இருக்காது, விண்டு தேன் ஒழுகிற்று என்ன வீக்கி மென் சுருதி கூட்டி. அப்படியே தேன் ஒழுகியது போல. எப்படிங்க தேன் இருந்தது அப்படின்னா, பின்னால் பாரதியார் பாடுறார், செந்தமிழ் நாடுனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே. காதில் தேன் பாஞ்சா என்ன ஆகும்? அதான். அப்போ அதனுடைய பொருள் அதான். அப்படி இல்லை, எப்படி வாயில் தேன் பருகினால் இனிமை உடையதாக இருக்குமோ அதை போல அது காதில் கேட்டவுடனே தேன் மாதிரி இருந்தது. அந்த தேன் என்ன செய்யும், தானும் கிடாது தன்னை சார்ந்தவரையும் கிடவிடாது. அதுபோல இந்த இசை கூட்டுறது தேன் போல இருந்ததாம். ஏன்னா என்ன செய்ய போகுது இந்த இசை, ஹேமநாத பாகவதரிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவத்தை ஒட்டப்போகிறது. அதனால அந்த தேன் ஒழுகிற்று என்ன விக்கி மென் சுருதி குட்டி. அடுத்த படம் சொல்ற, விசையோடு தானம் தோறும் விரல் கடந்து ஊசலாட இசை முதல் ஏழில் பல்வேறு இன்னிசை எழும் சாதாரி அசையொடு வீதி போக்கு முடுகியல் அராகம் யார்க்கும் நசைதரு நரம்பு கண்டம் ஒற்றுமை நயங்கொண்டு ஆர்ப்ப. வரிசையாக அந்த வீணையை அப்படியே அந்த யாழை வாசிக்கிறார். யாழ் இன்னைக்கு நம்ம வீணை அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த வீணையை வாசிக்கிறார். நீங்கள் வீணை வாசிக்கிறது சிலதெல்லாம் வாசிக்கிறது பொதுவாகவே இசைக்கருவிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு நுட்பமான கலை. அதிலும் நரம்பு கருவிகள் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமான கருவிகள். நமக்கு இசைக்கருவிகளில் காற்று கருவி, நரம்பு கருவி, அடுத்து தோல் கருவி அப்படின்ற வகை உண்டு. இந்த பறை, மத்தளம், அந்த மிருதங்கம், பறை இதெல்லாம் வந்து தோலால் செய்யப்பட்ட அந்த கருவிகள். அடுத்தது பார்த்திங்கன்னா நரம்பு கருவின்னு சொல்கிறது வயலின், வீணை. இந்த வயலின்லாம் வாசிப்பாங்க, பார்த்துருப்போம் நம்முடைய காலத்தில். முன்னையெல்லாம் அந்த டிவியில் அவர் குன்னக்குடி வைத்தியநாதன் அப்படின்னு அவர் வந்து சிறந்த வயலின் வித்வான்.
அவர் வாசிப்பார். அப்போ மற்றவர்கள் வாசிக்கிறதுக்கும் அவர் வாசிக்கிறதுக்குமான வேறுபாடு நம்ம பார்ப்போம். அது எவ்வளோ வேகமாக தொடர்ந்து பயிற்சியின் காரணமாக அவர் அப்படிலாம் வாசிக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து காற்று கருவி அப்படிங்கிறது நாதஸ்வரம், புல்லாங்குழல் மற்றும் இருக்கக்கூடிய அந்த மாதிரி துளையிட்டு வாய் வழியாக காற்றை ஊதி அதன் மூலமாக இசை எழுப்பக்கூடிய கருவிகள் அப்படின்னு 3 வகையான அந்த கருவிகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கருவிகளில் இந்த வீணை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா தெரியும், நல்ல நீளமாக இருக்கும். அதில் அந்த கம்பிகளை ஒரு பக்கம் நம்ம தொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்தானங்களை அந்தந்த இடத்துல தொட்டுட்டே வந்தால் அதற்கு தகுந்ததை போல அந்த இசை ஒளியினுடைய அளவு மாறுபடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயலின்லேயும் அப்படி தான். அந்த குறிப்பிட்ட இடங்கள் அவங்களுடைய கை பார்த்திங்கன்னா ஒரு கையில் அந்த பிடில்னு சொல்லக்கூடிய அந்த இதை நகர்த்திகிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடது கையில் என்ன பண்ணுவாங்க, அந்த குறிப்பிட்ட இடங்களை அந்த 4 நரம்புகளில் அப்படியே இடத்த மாற்றி மாற்றி தொட்டுட்டே வருவாங்க. அது ஒரு இனிய இசையாக வரும். அதே போல தான் வீணையும் கையில் அந்த நரம்புகளை மீட்டிக்கொண்டு இங்கே அந்த குறிப்பிட்ட ஸ்தானங்களை தொட்டுட்டே வருவாங்க. அப்படி வேகமாக என்ன செய்கிறார், விசையொடு தானம் தோறும் விரல் கடந்து ஊசலாட. அது வாசிக்கிறவங்க ஒரு முறை வாய்ப்பு வீணை யாராவது வாசிக்கும் போது பாருங்கள், அப்படியே மேலிருந்து கீழாக அப்படி வேக வேகமாக அவங்க அந்த குறிப்பிட்ட ஸ்தானங்களில் அந்த நரம்பை அழுத்தி கொண்டு இங்கே அந்த நரம்பை சுண்டுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேகமாக விரல் கடந்து ஊசலாட இசை முதல் 7ல் பல்வேறு இன்னிசை எழும் சாதாரி. சாதாரிங்கிறது ஒரு பண்பு. இசை முதல் 7 அப்படின்னா அந்த சுரஸ்தானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, ச ரி க ம ப த நீ என்று சொல்லக்கூடிய அந்த 7 ஸ்வரங்கள். அந்த 7 ஸ்வரங்கள் அந்த ஸ்தானங்களில் பல்வேறு இன்னிசை எழும் சாதாரி. அது பார்த்திங்கன்னா ஆரோகணம் அவரோகணம்னு 2ஆக பிரிப்பாங்க. ஆரோகணம் அப்படிங்கிறது ஏறு வரிசை கீழிருந்து மேலே போகிறது. அடுத்து அவரோகணம் அப்படிங்கிறது மேலிருந்து கீழே இறங்குதல். சில இசை கலைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சில புதிய முயற்சிகள்லாம் எடுத்து செய்வாங்க. இசை குறிப்புங்கிறது ஆரோகணம் அவரோகணம் 2ம் சேர்ந்தது தான். நம்முடைய வாழ்க்கை போல சில நாட்கள் ஏற்றமாக இருக்கும், சில நாட்கள் இறங்கு முகமாக இருக்கும் அதை குறிப்பது. அப்படி இல்லாமல் ஒன்றுமே நேராக ஆரம்பித்ததிலிருந்து நேராக ஏறு வரிசையிலேயே ஆரோகணத்திலேயே பாடலை அமைத்து காட்டியிருப்பாங்க. நம்ம அந்த திரைப்படம் பாலச்சந்தருடைய திரைப்படம் சிந்து பைரவி அப்படிங்கிற படத்தில் அந்த இசை சார்ந்த செய்திகள்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க. அதில் அவர் இடையில கொஞ்சம் காலம் பாடாமல் இருந்துட்டு திரும்ப பாட வருகின்ற போது இனிமேல் அவருடைய வாழ்க்கையில் இறங்கு முகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பாட்டை அப்படி ஒரு குறிப்பாக காட்டியிருப்பாங்க. அந்த பாடல் கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் அப்படின்னு அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தொடங்கின இடத்துல திரும்ப அந்த குரல் கீழே இறங்காமல் அப்படியே ஏறு வரிசையிலேயே சுரஸ்தானம் அமைச்சு அந்த பாடலை நிறைவு செய்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த 2 வகையில் ஆரோகணம் அவரோகணம்னு சொல்லி அந்த 7 இசையையும் இசைத்து சாதாரி அசையொடு வீதி போக்கு முடுகியல் அராகம் யாருக்கும் நசை தரு நரம்பு கண்டம் ஒற்றுமை நயங்கொண்டு ஆர்ப்ப. அப்படி அனைவரும் விரும்பக்கூடிய அந்த இன்னிசையை இசைத்து வயிறது குழிய வாங்கள் அழுமு காட்டல் வாங்கும் செகிரரு புருவம் ஏறல் சிறநடுக்குரல் கண்ணாடல் பயிரரு மிடருவிங்கள் பையனவாய் ஆங்காத்தல் எயிரது காட்டல் இன்ன உடற்தொழில் குற்றம் என்ப. இப்போ அடுத்து என்ன சொல்றார், பாடுறவங்க என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே சில குறிப்புகளை காட்டுறார். வயிறது குழிய வாங்கல், அப்படி பாடிக்கொண்டிருக்கும் போது அப்படியே தொடர்ந்து பாடி அப்படியே அடக்கி ஒரு மாதிரி தன்னுடைய உடலில் எந்த விதமான மாற்றமும் காட்டக்கூடாது பார்க்குறவங்களுக்கு. அதாவது இவர் ஈஸியாக பாடுறாருன்னு தெரியக்கூடாது, கஷ்டப்பட்டு பாடுறாருன்னு தெரியக்கூடாது. அந்த முகம் எப்படி ஆரம்பத்தில் இருந்ததோ அதை போலவே இறுதி வரைக்கும் இருந்து அதை செய்ய அப்படின்னு காட்டுறாரு. அடுத்து அழுமுகம் காட்டல், அப்படியே ரொம்ப அழுது அப்படியே பாட. அது
அடுத்து செய்கிறரு புருவம் ஏறல். அப்படி வந்து நோக்கி எப்படி பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்னென்னா ஒவ்வொரு அடையாளம், உடல் குறிப்பினுடைய ஒரு அடையாளம். பார்க்க உடனே ரொம்ப ஆணவத்தில் இருக்கிற போல இருக்குது. அப்படி அந்த நிற்கிறது நடக்கிறது தோரணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பார்த்த உடனேயே அவர் வந்து சிலதையெல்லாம் சொல்லிடலாம். அப்படி சொல்கிறார். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இங்கே ஒவ்வொன்றாக காட்டி கொண்டிருக்கிறார். செய்கிறது புருவம் ஏறல், சிரநடுக்குரல். அப்படி வந்து தலையை அசைத்து அசைத்து அந்த சிரம் நடுக்கக்கூடாது. கண் ஆடல், கண் இப்படி எப்படியுமே ஆடக்கூடாது. இது அப்படியே இது மாதிரியான நூல்களை எல்லாம் எடுத்து வச்சு தான் பல சினிமா காட்சிகளை காட்டுறாங்க. நீங்கள் அப்படியே இந்த காட்சிகளை இதெல்லாம் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது, இந்த சலங்கை ஒலி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து பரதநாட்டியம் ஆடினதுக்கு பின்னால் எல்லாரும் விமர்சனம் எழுதியிருப்பாங்க. அப்போ அதில் வந்து இவரும் ஒரு விமர்சனம் எழுதிட்டு கடைசியாக அதை வந்து எல்லோரும் கூப்பிட்டு கேட்பாங்க. எல்லாரும் பாராட்டி எழுதியிருக்காங்க, நீ மட்டும் ஏன் இப்படி எழுதியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அது வரிசையாக இது வந்து அந்த பாட்டு வரும். பஞ்சபூதங்களும் முகவடிவாகும், 6 காலங்களும் ஆடைகளாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டினுடைய முதல் அடியனுக்கு மறந்து போச்சு. அந்த பாட்டில் அதை காட்டுவார். அந்த பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூதம்னு சொன்னால் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய குரல் பூதம் தான் சொல்லுவோம். ஆனால் பஞ்சபூதம் சொல்லும்போது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதை சொல்லுவோம் இல்லையா. அதை வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறிப்பு உண்டு, அடையாளம் உண்டு. அதை வந்து நமக்கு வந்து சாஸ்திரத்தில் அதை வந்து அபிநயம், திரை அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி அதை காட்டும்போதே இவங்க இதை சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்வையாளர்கள் புரிந்து கொள்வார்கள். அப்போ அதை எழுதுனதுக்கப்புறம் அந்த வசனம் வரும். உன்னுடைய கவனமெல்லாம் அப்படி கண் ஆட விடா. யார் யார் நம்மளை பார்க்குறாங்க, யார் யார் நம்மளை பார்க்கல, யாருடைய முகம் நம்மளுடைய குரலையும் நம்மளுடைய அந்த இசையும் கேட்ட உடனே மலர்ந்துருக்கு, யாரெல்லாம் அப்படி வந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களை கவனிக்கக்கூடாது. இசைக்கலைஞருக்கு சொல்லக்கூடிய அந்த இந்திரிகள் சொல்கிறாரு. அப்போ சொல்லுவார், உனக்கு வந்து யார் யார் என்னென்ன பட்டம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல கவனம் இருக்குது. அடுத்து நீ ஆடி நிறுத்தினோடனே எல்லாரும் யார் யார் கைத்தட்ட போகிறாங்கன்னு அந்த கைத்தட்டலில் கவனம் இருக்குது. இது ரெண்டுலேயும் கவனம் செலுத்துறதை விட்டுட்டு உன்னுடைய ஆட்டத்தில் நீ கவனம் செலுத்துறேன்னா இது ரெண்டும் தானாக உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த அறிவுரையை ஹாசன் சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த காட்சியை அமைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த செய்தியை இங்கே வந்து காட்டுறார். என்ன அப்படின்னா கண் ஆடல் அப்படின்னா நமக்கே கவனம் சிதறக்கூடாது. ஒரு கலையில் இருக்கிறோம்னா நமக்கு அந்த கவனச்சிதறல் இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பயிறு மிடருவீங்கள் அப்படி நரம்பு புடைக்க வந்து சில வேலை அப்படி இங்கெல்லாம் நரம்பெல்லாம் புடைக்கும், அவ்வளோ உணர்ச்சி கொடுத்து பயங்கரமாக கத்துவாங்க. அப்படிலாம் இல்லாமல் என்ன செய்யணும், பையன வாயங்காத்தல், அப்படி எதுனா அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டே ரொம்ப நேரம் அந்த எல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர்றார். எயிறது காட்டல், எயிர்னா பல்லுங்க, பல்லு தெரிகிற மாதிரி மேலே எப்படியெல்லாம் வந்து இலக்கணம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அப்படி பல் தெரிகிற மாதிரி அப்படின்னா தேவையில்லாத இடங்களில் அந்த தன்னுடைய ஒரு வந்தவங்களை பார்த்து ஒரு சிரிக்கும்போது அது பல் தெரியறது, அல்லது வந்து தேவையில்லாமல் வாயை அதிகமாக திறந்து அதெல்லாம் காட்டுறது. இன்ன உடல் தொழில் குற்றம் என்ப, இதெல்லாம் உடலில் காட்டக்கூடியாத அந்த குற்றங்கள். அடுத்து திரும்ப வெள்ளை காகுலி கீழோசை வெடிகுரல் நாசி இன்ன எல்லிய எழாழின் குற்றம் எரிந்து நின்று இரற்றல் எல்லை தள்ளிய கழிபோக்கு ஓசை இழைத்தல் நெட்டுயிர்ப்பு தள்ளி துள்ளல் என்று இன்ன பாடல் தொழில் குற்றம் பிரிவு தீர்ந்தேன். இப்போ என்ன சொல்றார், வெள்ளை காப்ளி கீழோசை, இப்போ சில ஓசைகள், அதாவது வந்து கரவொலி இல்லாத வெற்று ஓசைகள், அந்த சும்மா சாதாரணமாக இல்லாமல் சும்மா வெறுமனே அந்த இடத்துல தேவையே இல்லாமல் அந்த ஒலி குறிப்புகளையெல்லாம் சேர்த்தல். வெடிகுரல், தேவையில்லாமல் குரலை உயர்த்துவது. நாசி இன்ன எல்லிய எழாளின் குற்றம், அப்படி வந்து அளவு கடந்த ஓசை
இன்னாத ஓசை கேட்க முடியாத அளவுக்கு கத்துறது. அப்படியெல்லாம் செய்யாம எரிந்து நின்று இரட்டல், அப்படி ஒன்னையே திரும்ப அந்த இரட்டித்தல். எல்லை தள்ளிய கழிபோக்கு ஓசை, திரும்ப தேகாம நீட்டி முழக்கிறது, ரொம்ப நேரம் நீட்டி அந்த ஓசையை அதனுடைய அளவு கடந்தும் கொண்டு போகிறது. இழைத்தல், அப்படியே உடனே போன வேகத்துக்கு எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மேலே போகிறோமோ, படிக்கட்டு மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மேலே போகிறோமோ அப்படியே திரும்ப இறங்கி வரணும். நம்மளாம் சின்ன வயசில் விளையாடுற மாதிரி ஒரு பக்கமாக ஏறி போய் அந்தாண்டிருந்து டபக்குன்னு குதிக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், அதையெல்லாம் ஒரு கலை, அந்த இசைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு நல்லா வேகமாக உயரமாக போயிட்டு திரும்ப டக்குன்னு கீழே இறங்கக்கூடாது. இழைத்தல், நெட்டுயிர்ப்பு, அப்படியே தொடர்ந்து உத்வேகமாக போயிட்டு திடீர்னு அப்படியே பெருமூச்சு விட்டு அப்படின்னு இருக்கக்கூடாது. நெட்டுயிர்ப்பு, தள்ளி துள்ளல் என்று என்ன பாடல் தொழிற்குற்றம் பிறவும் தீர்த்தே, இப்படி இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீக்கி அடுத்து எப்படி இருக்கணும்னு கேட்டார். எழுது சித்திரம் போல் மன்னி இழும் எனும் அருவி ஓதை முழவொளி கஞ்சநாதம் வலம்புரி முரளும் ஓசை கொழுதிசை வண்டின் தாரி என இசைக்குன்னும் வேரல் விழும் இலை சிரல் மீன் மேல் வீழ் வீழ்ச்சி போல் பாடல் பண்பும். எழுது சித்திரம் போல் மன்னி. அப்போ சித்திரம் அப்படின்னா அந்த காலத்தில் ஓவியம். ஓவியம் எப்படி வரைஞ்சி ஒரு இடத்துல நிலையாக மாட்டி வச்சிட்டோம்னா அது எப்படி அதனுடைய ஏதாவது பாவனை மாறுமா? மாறாது. அப்படி எப்படி அமர்ந்திருக்குமா அப்படியே அந்த மாற்றம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டார். எழுது சித்திரம் போல் மன்னி. பாடம் கேட்குறவங்களே அப்படி தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. எப்படின்னா கொஞ்ச நேரம் அப்படி நம்ம இன்றைக்கி நமக்கெல்லாம் அதிக நேரம் உட்காந்து பழக்கம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறோம், இந்தாண்டா செய்கிறோம் இப்படி பண்ணுறோம் கொஞ்ச நேரம் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கிறோம், அப்படிலாம் இருக்கக்கூடாதான். எப்படி சித்திரம் எழுதி வைத்தால் எப்படி அசையாது இருக்கோ அதை போல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு காட்சியை கம்பராமாயணத்தில் கம்பர் காட்டுறார். ராமன் நாளைக்கு நீ மன்னன் சொல்லி அரசவையில் அறிவிப்பு கொடுக்குறாங்க. அடுத்த நாளே கைகேயி வரம் கேட்டதுனால நீ காட்டுக்கு போன்னு சொல்லிடுறாங்க. அப்போது முதல் நாள் நீ அரசனாவாயின்னு சொன்னப்பவும் ராமனுடைய முகம் அப்படியே இருந்துதான். எந்த மாதிரி இருந்தோ அதே போல் அடுத்த நாள் நீ காட்டுக்கு போ, 14 வருஷம் காட்டுக்கு போ அப்படின்னு சொன்னப்பவும் அதே மாதிரி இருந்துதான். இதை 2 இடத்துல காட்டுறார் கம்பர். முதல் இடத்துல என்ன சொல்றாருன்னா, அந்த நிகழ்வு நடக்கிற இடத்துல ராமனுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அன்றளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. அன்னைக்கு பூத்த தாமரை எப்படி இருக்கோ அதை விட மலர்ச்சியாக இருந்ததுதான் யாருடைய முகம், ராமனுடைய முகம் அப்படின்னு கேட்டார். அடுத்து 2வது ஒரு இடத்துல எங்கே சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அசோகவனத்தில் சீதை சொல்வதாக ஒரு காட்சியை காட்டுறார். இந்த 2 நிகழ்வுலையும் ராமனுடைய முகம் எப்படி இருந்துதான் அந்த காட்சியை சொல்றார். ஓவியத்தில் வரைந்த தாமரை போல இருந்துதான். முதல் முறை சொல்லும்போது என்ன சொன்னார், அன்றளர்ந்த தாமரை வென்றதம்மா. அன்னைக்கு பூத்த தாமரை மலரை விட மலர்ச்சியா இருந்தது காட்டுக்கு போன்னு சொன்னப்போ, அப்போ எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னா, இன்பத்தால் இன்பப்படாமலும் துன்பத்தால் துன்பப்படாமலும் வாழ்ந்திருக்காருங்கிறத காட்டுறார். அந்த நிகழ்வை திரும்ப எடுத்து சொல்லுகின்ற சீதை சொல்லுகின்ற காட்சியில அப்படி ஓவியத்தில் எழுதிய செந்தாமரை போல 2 இடத்துலையும் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் இருந்தவர் என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி சீதை காட்டுவதாக அந்த காட்சியை காட்டியிருப்பார். அந்த மாதிரி எப்படி இருக்கணுமா, எழுது சித்திரம் போல் மன்னி. அப்படி எந்த ஒரு பெரிதான ஒரு மாற்றமும் காட்டாமல்
இழும் எனும் அருவி மன்னி அப்படியே இருந்து இழும் எனும் அருவி ஓதை. அருவி எப்படி கொட்டுகின்ற ஓசையில் மாற்றமில்லாமல் அப்படியே இருக்கிறதோ அதை போல அடுத்து முழவொளி, முழவுன்னு சொல்லக்கூடிய அந்த மத்தளத்தினுடைய ஒளி, கஞ்சநாதம் சொல்லக்கூடிய அந்த கஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவியினுடைய ஒளி, வலம்புரி முரளும், வலம்புரி சங்கினுடைய அந்த ஓசை, முரளும் ஓசை, பொழுது இசை வண்டின் தாரி, அந்த வண்டு இசைக்கக்கூடிய அந்த ரீங்காரம், அடுத்து என இசைக்குணும் வேரல், மூங்கில், அந்த மூங்கில் விழும் இலை, சிரல் மீன்மேல் வீழ்ச்சி போல் பாடல் பண்டும். இப்படியெல்லாம் அந்த இசையில் அப்படியே குரல் எப்படி இருக்கணுமா, இது போல மாற்றம் இல்லாமல் இயல்பாக இனிமை உடையதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியெல்லாம் அந்த குறிப்புகளை காட்டி அதை போல நம்முடைய பெருமான் விறகு சுமந்து கொண்டு வந்து ஹேமநாதபாக அவருடைய வீட்டு திண்ணையிலே அமர்ந்து பாட, அதை கேட்ட ஹேமநாத பாகவதர் அங்கிருந்து கிளம்பி வந்து யாரென்று விசாரித்து அப்பாடலை மீண்டும் பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த நிகழ்வுகளையெல்லாம் நமக்கு அந்த இலக்கண குறிப்புகளையெல்லாம், இசையினுடைய குறிப்புகளையெல்லாம் இங்கே காட்டுகின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் 31வது பாடல் வரை சிந்தித்து இன்றைய வகுப்பினை நிறைவு செய்கின்றோம். இந்த சொற்பெருக்கிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் நம்முடைய ஞானாசிரியர் பெருந்தகை சித்தாந்த சைவ சுடர்மணி சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.